உங்களுக்கு தனியாக நிற்கிறதுக்கும் தெரியணும், குழுவோடு இருக்கவும் உங்களுக்கு தெரியணும். சில பேர் பாருங்களேன், இந்த டீமோட அவங்களால இருக்க முடியாது. ஏன்னா டீமோட நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த டீம் உங்களை ஷார்ப் பண்ணும், உங்கள்கிட்ட இருக்கிற சில விஷயத்தை வெளியே கொண்டு வரும், நல்லதையோ கெட்டதையோ வெளியே கொண்டு வரும். தலைவன் இல்லாமல் ஒரு மனிதனால் வளர முடியாது. there is no leader, there is no growth. ஏன் மக்கள் நிறைய நேரத்தில் தலைமையின் கீழ் இருக்கிறது இல்லை அப்படின்னா, ஒன்று, தவறான தலைமையை நிறைய பார்த்துருக்காங்க. அதனால எனக்கு யாருமே வேண்டாம், நானே ராஜா, நானே மந்திரி. அடுத்தது ஏன் இருக்கிறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க மாற்றப்படுவோமோங்கிற பயம். ஐயோ நம்மக்கிட்ட நிறைய சேஞ்சஸ்லாம் கொண்டு வர வேண்டியதுங்கிற பயம். பாருங்க, சில நல்ல டீமோட சில நல்ல தலைமையில இருந்தாலே உங்களை தட்டி திட்டி உங்களை உருவாக்க வேண்டிய இடத்துக்கு அவங்க உருவாக்கிடுவோம். பாருங்க, உண்மையான தலைமை உங்களை புறக்கணிக்காது. குறை இருந்தாலும் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்க கூட நின்று பயணித்து நாளைக்கு அந்த குறைவு பதிலாக ஒரு பெரிய நிறைவை நீங்க காண்ற அளவுக்கு அது உங்க கூட நிற்கும். அதுதான் உண்மையான தலைமை. இயேசு அப்படிதான் நின்னார். தன்னை மறுதலித்த போதும், தன்னை விட்டு அவர்கள் தூரம் போன போதும் அவர் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவங்க கூட நின்று கடைசியில பார்த்தீங்கன்னா அவர் இல்லை, ஆனா அவர் இருந்தா என்ன நடக்கணுமோ அதை இவங்க செஞ்சாங்க. அதுதான் தலைமைத்துவம். ஜீசஸ் மாதிரி ஒரு பெரிய தலைவர் யாருமே கிடையாது. அவர் ஒரு ரட்சகரா மட்டும் நம்ம பார்க்கிறோம், ஒரு சேவியரா பார்க்கிறோம், ஆண்டவரா பார்க்கிறோம். ஆனா he is a great leader, மாபெரும் தலைவர் அவர். எவ்வளோ பெரிய சாதனையை நீங்கள் வாழ்க்கையில் பண்ணணும்னாலும் உங்களுக்கு இந்த ரெண்டு குவாலிட்டி அவசியம். ஒன்று தனியாக நிற்கிற துணிவு, இன்னொன்று மக்களோடு இசைந்து போகிற மனது. வெறும் கனவு மட்டும் போதாது, உங்களுக்கு ஒரு குழு தேவை. யூ நீட் a டீம். ஸோ நம்ம ஒரு குழுவை உருவாக்குறது கொஞ்சம் கஷ்டம், ஆனால் குழுவை உருவாக்கிட்டா எல்லாமே சுலபம். ஒரு நியூ டைட்டில் இன்னைக்கு உங்க தலைமையில எழுதுகிறார், தலைவன் தலைவி அப்படின்னு ஒன்று எழுதுறார். கடவுள் பாருங்க, ஒரு தனிநபரை தயார் செய்கிறதில்லை, ஒரு தலைவனை தயார் செய்கிறார். தேவனுக்கு தெரியும், ஒரு தலைவன் எழும்பி விட்டால் ஒரு தலைமுறையே எழும்பிவிடும். தலைமைத்துவம் என்பது ஒரு பதவி அல்ல, தலைமைத்துவம் என்பது ஒரு பாதிப்பு, தலைமைத்துவம் என்பது ஒரு தாக்கமாக இருக்கிறது. இட்ஸ் இம்பாக்ட். காந்தி எந்த பதவியிலும் இல்லை, பட் he is the leader. ஆனா அவர் சொன்ன தேசமே கேட்கும், அவர் சொன்ன நாடே கேட்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எப்பெல்லாம் மோசமான காலங்களை பார்க்குறீங்களோ அப்பெல்லாம் தலைவர்கள் எழும்புகிறார்கள். மோசமான காலகட்டத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் தலைவர்கள் எழும்புகிறார்கள் என்று அர்த்தம். நோய் சாவுன்னு கேட்குறீங்களா, இந்த சீசன்ல தான் மக்களை சுகமாக்கக்கூடிய தலைவர்கள் எழும்ப போறாங்க, மரித்ததை எழுப்பக்கூடிய ஆட்கள் எழும்ப போறாங்க. அது இந்த சீசன்ல தான் நடக்கும். பொதுமக்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க பிரச்சனையிலிருந்து வெளிவரதுக்கே அவங்க போராடி அவங்க வாழ்க்கை முடிகிற மாதிரி இருக்கும். ஆனா தலைவன் என்பவன் யாருன்னா, தனக்கு மேல இருக்கிற அந்த தடைகள், அந்த மூடிகளை உடைத்து அவன் வெளியே வருவது மட்டுமல்ல, மற்றவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற மூடிகளையும் அவன் வெளியே கொண்டு வருவான். நாடற்று பேரற்று ஊரற்று நிராகதியா எங்கேயோ கிடக்கிறேன்னு நினைச்சீங்கன்னா நீங்க தான் தலைவர்களா இருக்கிறீர்கள், நீங்க தான் லீடர்ஸா இருக்கிறீங்க. எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கொடூரங்கள் நடந்தது? அவன் வீடு வாசலோட சந்தோஷமா இருக்கும்போது நான் எல்லாத்தையும் விட்டுட்டு ஏன் ஓட வேண்டியது இருக்குது? ஓடுறீங்களா? நீங்க தான் தலைவர்கள். என்னையா இவ்வளவு விரோதிக்கிறாங்க? நான் என்ன பண்ண? நீங்க பண்ணதுக்காக விரோதிக்கல, பண்ண போறதுக்காக விரோதிக்கிறாங்க, பண்ண போறதுக்காக விரோதிக்கிறாங்க. நான் சொல்றேன், ஒரு தனிமையா நீங்க இருக்கிறீங்கன்னா, நீ தனிமையா இருக்கேன்னு நினைக்காதீங்க. முதல்ல இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துருங்க. எந்த இடத்துக்கு வந்துருந்தீங்கன்னா, தேவன் என்னோடு இருக்கிறார், சரியா? அது போதும்னு நான் சொல்ல. ஆனால் அதை வைத்து கொண்டு நீங்கள் கொஞ்சம் மற்றவங்க வாழ்க்கையில் விதைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, இப்போ எப்படி இது நடந்தது? நான் நின்றுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு அநாதை, நான் ஒரு ஆதரவற்றவன்னா இருக்கிற 4 பேர் ஓடிடுவோம். டேய், கண்டிப்பாக தான் நடக்கும். ஏன்னா யாருக்கும் நம்ம சோகத்தில் பங்கேற்கணும்னு ஒன்றும் பெரிய ஆர்வம் கிடையாது, ஓடிடுவாங்க. நீங்கள் எப்போ பார்த்தாலும் பிரச்சனையே பேசுங்க, நீங்கள் ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டாங்க. அத்தாடி
ஒய் பிளட் சேம் பிளட். இப்படி தான் பேசினேன், ரத்தம் வந்துடுச்சு பாஸ், கவனமாக இருந்துக்கோங்க. அந்த அக்காவா ஒடீரு, ஜீவன் தப்ப ஓடிப்போ அப்படின்றாங்க. ஆமாம், அப்போ அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தேவன் தந்த அந்த கொஞ்சோல பெரிய அன்பு தான். ஆனால் அது முதல்ல உள்ளங்கை அளவு தான் தெரியுது. அந்த அன்பை புன்னகையோடோ அல்லது ஒரு பாராட்டாகவோ ஏதோ ஒரு விதத்தில், ஒன்றுமே இல்லாட்டா கூட தைரியமாக இருங்க, எல்லாமே மாறும், அப்படி ஒரு 2 பேருக்கு சொல்லி பாருங்கள். அந்த சின்ன விதை மரமாகி தோப்பாக மாறி உங்களை சுற்றிலும் அறுவடையாக இருக்கிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் நான் சிங்கிள்ன்ட்டு சொல்லாதீங்க, மிங்கிள் ஆகுங்க. ஏன் சிங்கிள்னு சொல்லிட்டே இருக்கிறீங்க? நான் தனியாக இருக்கேன், எனக்கு யாரும் இல்லை. நீங்கள் தான் உங்களை தனிமைப்படுத்திக்கிறீங்க. எவ்வளோ பெரிய உலகம், எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க, நீங்கள் தான் பழகணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், வாங்க பழகலாம். சொல்லுங்கள், வாங்க பழகலாம். சொல்லுங்கள், ஆமேன். ஏன் நீங்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம், வாங்க பழகலாம். இப்போ வீட்டுக்காரங்களா வீட்டம்மா இருந்தால் எப்படி சொல்ல, கொஞ்சம் சோதனை மாதிரி இருக்குது. கத்தர் சிலர் இதெல்லாம் தெரிஞ்சே தனியாக உட்கார்றது. ஏதாவது சொல்லுவார், இந்த ஆளை பார்த்து நான் சொல்ல வேண்டியது இருக்கும். சொல்லுங்கள், வாங்க பழகலாம். பின்னாடி பார்த்து சொல்லுங்கள், வாங்க பழகலாம். ஆமேன். கிறிஸ்மஸ்ங்கிறதே என்னென்னா கடவுள் மனுஷனை பார்த்து, பா நம்ம பிரிஞ்சிருந்தது போதும், வா நம்ம பழகலாம் அப்படின்னு சொன்னார் பாருங்க. அதான் கிறிஸ்மஸ். நம்ம பழக்கம் ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பிச்சது, முடிஞ்சு போச்சு. இடையில யாரெல்லாமோ சமரசத்துக்கு அனுப்புனேன், பல ப்ராஃபட்ஸை அனுப்புனேன், யாரெல்லாமோ வந்து என்னெல்லாமோ சொன்னாங்க. ஆனாலும் உன் மனசு மாறின மாதிரி தெரில. அதனால் நானே இறங்கி வந்துட்டேன், வாங்க பழகலாம். அதான் கிறிஸ்மஸ். கடவுள் மனிதனோடு நட்பு கொள்ள விரும்புகிறார், கொல்ல விரும்பலை, நட்பு கொள்ள விரும்புகிறார். ஆமேன். சரி, உன்னை கொள்ளுவார் அந்த மாதிரி இல்லைங்க, நட்பு கொள்ள விரும்புகிறார், உறவு கொள்ள அவர் விரும்புகிறார். இம்மானுவேல் என்று அவருக்கு பெயரிடுங்கள். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். எல்லாம் சொல்லுங்க, தேவன் நம்மோடு. ஆமேன். முதல்ல நீங்கள் அனாதை கிடையாது, யாரும் இல்லைன்னு நீங்கள் சொல்லாதீங்க. தேவனே உங்கள் கூட இருக்கிறார், தேவனே உங்கள் கூட இருக்கிறார். யூ ஆர் நாட் ஆஃபன், யூ ஆர் நாட் அலோன். நீங்கள் ஒரு அனாதையோ திக்கற்றவர்களோ அல்ல, நீங்கள் உங்கள் கூட தேவன் இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்கள், தேவன் என்னோடு இருக்கிறார். நிறைய பேர் ரொம்ப தனிமையாக்கப்பட்டிருக்கிறீங்க, வாழ்க்கையில் தனிமையான ஆக்கப்பட்டது போல் உணர்ந்து கொண்டே இருக்கிறீங்க. ஒருவேளை உங்களுக்கு சுற்றிலும் கொஞ்சம் கூட்டம் இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு லோன்லினஸ் இருக்கு. அதுவும் இந்த வயதான காலங்களில் ரொம்ப அதிகமாக வர்ற நோய் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிசிக்கலாக வர்ற நோயெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த லோன்லினஸ். அது வரைக்கும் பிள்ளைங்க இருந்திருப்பாங்க, அப்புறம் பிள்ளைங்க எங்கேயோ போயிடுவாங்க, அதுக்கப்புறம் ஏதோ அப்புறம் பார்த்தா 2 பேர் தான் இருக்கும். தனியாக இருந்த மாதிரி ஒரு உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் வேதவசனம் சொல்லுது, தேவன் வந்து தனிமையானவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்துகிறார். எப்படி சொல்லுது பாருங்க, தனிமையானவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்துகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தனியாக இருக்கீங்கன்னா தனியாகவே இருக்க மாட்டீங்க. கடவுள் உங்களுக்கு புதிய சொந்தங்களை, புதிய உறவுகளை அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் தனியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள், தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி, என்னப்பா எப்படி வருது பாருங்க, God makes a home for the lonely. He leads the prisoner into prosperity. வாவ், எது வருது பாருங்க. இது நான் நோட் பண்ணிட்டுலாம் வரல, ஆனால் அதில் இருக்குது பாருங்களேன். எப்படி போட்டிருக்குது, He leads the prisoner into prosperity. அதாவது கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குகிறார் அப்படின்னு தான் தமிழில் இருக்குது.
ஆனால் ஆம்பிளிஃபைடில் எப்படி வருது பாருங்க, கட்டுண்டவர்களை அவர் செழிப்பாக்குகிறார். ஆமென். துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்னன்னா, கடவுள் பாருங்க, நீங்கள் தனிமையாக இருக்கிறீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை தனிமையாக இருக்க விட மாட்டார். உங்களுக்கு அழகான ஜோடிகளை தருவார். உங்கள் வாழ்க்கையில் ஜோடி சேர்ப்பார். உங்களுக்கு ஜோடிகள் உண்டாகும். ஆமென். அது தெரியல, ஏன் ஜோடி மஞ்சக்குருவி தெரியல, ஆனால் உங்களுக்கு ஜோடி வரும். இது ஒருவேளை வாழ்க்கையில் உறவுகளில் நீங்கள் தனிமையாக்கப்பட்டிருந்தா அப்படி. ஜோடினா உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் சரியான ஜோடி அப்படிங்கிறது மட்டும் இல்லை, நல்ல நண்பர்களை கடவுள் உங்களுக்கு தருவார். நல்ல ஃப்ரெண்ட்ஸை உங்கள் வாழ்க்கையில் அவர் தருவார். தட்ஸ் அ பிளெஸ்ஸிங்ஸ் மை ஃப்ரெண்ட். வெறும் காசு பணம் மட்டும்தான் ஆசீர்வாதம் நினைக்காதீங்க. சில உறவுகள் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களாக இருக்கிறது. நம்ம எப்போ பார்த்தாலும் இந்த பணம், காசு, துட்டு, மணி, காசு பணம் துட்டு மணி அப்படின்ட்டே போயிருந்தோம். உலகத்திலேயே அதிக பணம் வைத்திருந்தோம், ஒரு நண்பன் கூட அவனுக்கு இல்லைன்னா அவனை மாதிரி தரித்திரம் வேற யாருமே கிடையாது. ஆனால் காசே இல்லை, ஆனால் தனக்காக உயிரே கொடுக்குற அளவுக்கு ஒரு நண்பன் இருந்தால் அவன் தான் பெரிய கோடீஸ்வரன். அவன் தான் ரிச்சஸ்ட் மேன் இந்த பாபிலோன் கிடையாது, ரிச்சஸ்ட் மேன் இந்த திருநெல்வேலி. ஆமென். நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும் எது ரொம்ப உயர்ந்தது, எது சிறந்தது. நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாமே கஷ்டம், எதுவுமே கஷ்டம் கிடையாது. பக்கத்தில் போய் சொல்லுங்கள், எதுவுமே கஷ்டம் இல்லை. கொஞ்சம் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஆனால் நமக்கு என்னென்னா, அந்த புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்காமல் நமக்கு நடக்கலையே முடியலையேன்னு டக்குன்னு ஆத்திரத்துலேயும் அவசரத்துலேயும் எதையாவது கொட்டி எதையாவது பேசிக்கிட்டே இருக்கிறோம். கிடையாதுங்க, கடவுள் உங்கள் கூட இருக்கிறார். இம்மானுவேல், எல்லாம் சொல்லுங்கள், இம்மானுவேல், காட் வித் அஸ். அப்போ தேவன் முதல்ல உங்கள் தனிமையை அவர் போக்குறார். இப்படி இருக்கு பாருங்க, தனிமையிலே இனிமை காண முடியுமா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, முடியுமா? சில பேர் சொல்கிறாங்க, அந்த தனிமை தாங்க எனக்கு இனிமையாக இருக்குது. அது ரொம்ப நேரத்துக்கு அப்படி இருக்காது, கொஞ்ச நேரம் அப்படி இருக்கும், அப்புறம் உங்களால் அப்படி இருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் தனிமைக்காக உருவாக்கப்படவில்லை. உங்களை அதுக்காக என்ன பண்ணல, உருவாக்கப்படவில்லை. இந்த சிகரங்கள்லாம் ஏறுறாங்க, சிகரம் ஏறின மனிதர் அப்படின்னு சாதனையெல்லாம் கொடுத்து பட்டங்கள்லாம் கொடுத்து அவர் என்ன பண்ணுறாங்க, பாராட்டுறாங்க. நீங்கள் யோசித்து பாருங்கள், யாருமே இல்லை, ஒருத்தன் சிகரத்தில் ஏறிட்டான், இப்போ அவனுக்கு எப்படி இருக்கும்? நோ ஆடியன்ஸ், அதுக்கு நோக்கமே இருக்காது. ஏன் ஏறினே அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா யாருமே தான், ஆளே இல்லாத கடையில் யாருக்குப்பா டீ யாத்திர அப்படிங்கிற மாதிரி இந்த சிகரத்தில் ஏறினதுக்கே அர்த்தம் இல்லையே, அந்த சாதனைக்கே அர்த்தம் இல்லையே. அப்போ சாதனைக்கு அர்த்தமே எப்போ வருதுன்னா, கொஞ்சம் சகாக்கள் இருந்தால் தான் சாதனைக்கே அர்த்தமாக இருக்கிறது. இல்லைன்னா உங்கள் சாதனை கூட வேதனையாக தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தனிமையானவர்களுக்கு தனிமைங்கிறது, இப்போ பாருங்களேன், நீங்களே சில நேரத்தில் தீர்மானம் பண்ணி நம்ம கொஞ்சம் நேரம் தனிமையாக இருக்கணும், அது வேற. அது ரொம்ப குவாலிட்டி திங்ஸ். அது இப்போ வேதவசனம் சொல்லுது, இயேசு கொஞ்சம் தனிமைப்படுத்தி கொண்டார் அப்படி போட்டிருக்குது. அது எப்போவுமே கூட்டத்திலே இருந்துட்டு இருந்தவர் கொஞ்சம் தனிமைப்படுத்தி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறாரு. அதுவும் என்னென்னா, அந்த தனிமைங்கிறது என்னென்னா, பிதாவோடு கொஞ்சம் இன்னும் நேரத்தை என்ன பண்ணணும், கொஞ்சம் நேரம் செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு அப்படி நேரத்தை என்ன பண்ணுறாரு, செலவு பண்ணுறாரு. அது ஓகே, அது செய்யணும் கண்டிப்பாக வாழ்க்கையில். சிலர் பாருங்கள், எப்போவுமே கூட்டத்துக்குள்ளேயே உட்காந்துருப்பாங்க. ஏன் தெரியுமா? தனியாக போனால் பயமாக இருக்குது பிரதர், யார் கூடயாவது ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு பிரச்சனை பாருங்களேன், அது ஒரு பிரச்சனை. லீடர்ஷிப் குவாலிட்டியில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, யாரும் வராட்டாலும் முன்னாடி போகிற தைரியம் இருக்கணும். அதுக்கு பேர் தான் தலைமைத்துவம். அதனால தான் அந்த குழுவோடு ஒட்டிக்கிட்டே இருக்காங்க பாருங்கள், அவங்க தலைவராக முடியாது. வந்தா வா, நான் போகிறேன். ஆனால் என்னென்னா, தலைவர்கள் தனிமையாக இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் லீடர் இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஒரு லீடர் கூட எப்போதும் ஆட்கள் இருப்பாங்க, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்போதும் எப்படி இருப்பாங்க, ஆட்கள் இருப்பாங்க. நீங்கள் தனியாகவே இருக்கிறீங்கன்னா இன்னும் உங்களுக்குள்ள அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி என்ன பண்ணல, வளர்க்கப்படவே
இல்லை. நீங்கள் போனீங்கனாலே ஒரு கும்பல் அங்கே வந்துடும். எப்போதும் உங்களை சுற்றிலும் ஒரு கும்பல் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் லீடர்ஷிப் குவாலிட்டியில் அல்லது தலைமத்துவ பண்பில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க, வளர்ந்துருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் தலைவர்கள் என்று அர்த்தம். ஆனால் தலைவர்கள் கூட்டம் வந்தால் போகிறதில்ல, கூட்டம் வராட்டானாலையும் போவாங்க. அவங்க தான் தலைவர்கள். இயேசு ஒரு பிரசங்கத்தை பண்ண உடனே பாதி பேர் காணாமல் போயிட்டான். இருக்கிறது கொஞ்சம் பேர் தான். டேய் நீங்களும் போயிடாதீங்கடா அப்படி சொல்ல, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா, நீங்கள் கிளம்பலையா அப்படிங்க. எப்படி இருக்குது பாருங்களேன். ஆள் சேர்க்கணும் கூட்டம் சேர்க்கணும்னு நினைக்கிறவன் என்ன பண்ணுவான், ஐயோ போயிட்டாங்களே நான் அப்படி சொல்ல வரவில்லை அப்படிமா. எதுக்கு? போன க்ரௌடை எப்படியாவது திருப்பி கொண்டு வரதுக்காக நான் சொல்ல வந்தது என்னவென்றால் அப்படின்னு சொன்ன கருத்தையே மாற்றுவான். எதுக்கு? போனவங்கெல்லாம் திருப்பி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் ஏசு கேட்குறாரு, எப்போ அவங்கெல்லாம் போட்டாங்க, நீங்கள் உங்களுக்கு எந்த ட்ரெயினுக்கு டிக்கெட் போடணும் அப்படிங்கிறாரு. நீங்கள் போகலையா அப்படிங்கிறாரு. ஏன்னா அவருக்குள்ள ஒரு தலைமைத்துவ பண்பு இருந்தது. என் பிதா என்னை தனிமையாக இருக்க விடுகிறதில்லை. அப்போ இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஒரு தலைமத்துவத்திலே தனித்து நிற்பது வேறு, தனியாய் நிற்பது வேறு. எல்லாம் சொல்லுங்க, தனித்து நிற்பது வேறு, தனியாய் நிற்பது வேறு. இது என்ன எப்படின்னா, தலைமத்துவத்தில் அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஒரு முடிவுகளை எடுத்து யார் அதை ஆமோதித்தாலும் ஆமோதிக்காட்டினாலும் நம்ம முன்னாடி போகணும். அது ஒரு தலைமனுக்குரிய பண்பு. அது ரொம்ப முக்கியம். அதை நான் இப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு கேரக்டர் இருக்கும். அவங்களால யாரும் இல்லைன்னா இருக்கவே முடியாது. நான் சொல்கிறேன், அதுவுமே மாற்றணும். இந்த ஒட்டிக்கிட்டே இருந்தால் தான் முடியும். சிலர்லாம் பாருங்கள், அந்த டீமோடையே இருப்பாங்க, அந்த குழுவோடையே இருப்பாங்கன்னா என்ன ஆகிடுதுன்னா, நாளைக்கு தனியாக ஆக்சுவலி நீங்கள் ஏன் குழுவில் இருக்கணும்னா, குழு தான் உங்களை தனித்து நிற்க தயார்படுத்தும். பெரிய கம்பெனியில் சிஓக்களுக்கெல்லாம் பேசுகிறத இன்னைக்கு காலையில் உங்களுக்கு பேசிகிட்டு இருக்கிறேன் நான். அப்போனா என்ன அர்த்தம்? நீங்கள் பெரிய கம்பெனிக்கு நிர்வாகிகளாக இருக்க போகிறீங்கன்னு அர்த்தம். நான் நிறைய முறை கேட்டிருக்கிறேன், என்ன ஆண்டவர் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கொடுக்குறீங்கன்ட்டு. கவலைப்படாதே சகோதரியே, கலங்காதே, இப்படிலாம் சொல்லலாமே. ஆனால் இந்த மாதிரிலாம் ஏதாவது சொல்லிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னா, என் ஜனம் அந்த மாதிரி ஆக போகுது, என் மக்கள் அந்த மாதிரி வர போகிறாங்க. நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன், இந்த சர்ச்சு லீடர்ஷிப் சர்ச். இந்த சபைக்கு வருகிறவர்கள் தலைவர்களாக மாறுவார்கள். அதை இன்னொரு விதத்தில் சொல்கிறேன், தலைவர்கள் தான் இங்கு வருவார்கள். இங்கே யாரும் ஃபாலோவர்ஸ் கிடையாது. இங்கே இருக்கிற யாருமே ஃபாலோவர்ஸ் கிடையாது. ரியலாக சொல்கிறேன், இங்கே யாருமே ஃபாலோவர்ஸ் கிடையாது. நல்லா இப்போ கண்ணுக்கு முன்னாடியே தெரியுது. இவங்க ஒரு லீடர், இவங்க ஒரு லீடர், எல்லாருமே ஒரு லீடர், எல்லாருமே லீடர் தான். அங்கே ஒரு லீடர், எல்லாம் லீடர் தான் உட்காந்துருக்கீங்க. என் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது, அழகா இப்போமே தெரியுது. சிலர் கொஞ்சம் தெரியாத மாதிரி இருக்குது, ஆனால் நீங்கள் லீடர் தான், நீங்கள் தலைவர்கள் தான். ஆமென். நீங்கள் இன்னொருவருடைய தடம் நடப்பவர்கள் அல்ல. உங்கள் தடத்துக்கு பின்னாடி நிறைய பேர் வரப்போகிறாங்க, உங்களை பின்பற்றி அநேகர் வரப்போகிறாங்க. ஆமென். நீங்கள் ஒரு முன்னோடியாக இருப்பீங்க, அநேகருக்கு முன்னோடியாக நீங்கள் இருப்பீர்கள். அதுக்காகவும் கடவுள் அழைச்சிருக்கிறார். அது அதனால தான் சொல்லுவேன், எல்லோரும் இங்கே வர முடியாது, எல்லா மக்களும் இங்கே வரமாட்டாங்கன்னு ஏன் சொல்வேன்னா, அந்த லீடர்ஷிப் கெப்பாசிட்டி உள்ள மக்களை கடவுள் கொண்டு வந்து பாருங்கள். 10,000 பொதுமக்கள் இருப்பதற்கும் 100 தலைவர் இருப்பதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. ஆமென். பொதுஜனம் 10,000 பேர் இருக்கிறாங்க, அது வேற. ஆனால் 100 தலைவர்கள் இருந்தால் தேசத்தையே மாற்றி அமைக்க முடியும். ஆமென். ஆமாம். அதுக்காக எண்ணிக்கையிலையும் நாம் குறைவாக இருப்போம் நான் நம்பலை. எண்ணிக்கையிலையும் கூடுவோம், தரத்துலையும் கூடுவோம். ஆமென். குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி ரெண்டுலேயும் என்ன பண்ணுவோம், நாம் இன்க்ரீஸ் ஆகும். தேவன் தரமான விதத்தில் எண்ணிக்கையை அதிகரிக்க உதவி செய்வார். நான் இதை நம்புகிறேன். ஆமென். சில பேர் எண்ணிக்கை அதிகமாகிடுச்சுன்னா தரம் குறைஞ்சிருங்கிறது ஒன்று இருக்குது. ஆனால் இயேசு நிறைய திராட்சை ரசம் கொடுத்தார், ஆனால் டேஸ்ட்டு மாறாமல் இருந்துச்சு. கரெக்டா? அளவுலையும் கூட தரத்துலையும் கூட. அதான் ஆண்டவர் செய்கிற செயல். இந்த காலையில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒன்று செஞ்சால் அளவுலையும் அது கூடையாக இருக்கும், தரத்துலையும் அது கூடையாக இருக்கும். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், அளவும் குறையாது,
தரமும் குறையாது. தரமாக கொடுப்பாரு, அதே நேரத்தில் அளவில்லாமல் கொடுப்பார். ஆமென். நம்ம கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா சாம்பார் ரசம் மாதிரி ஆகிடும். சாம்பார் எப்படி ஆகிடும்? ரசம் மாதிரி ஆகிடும். அதெல்லாம் இருக்குது. சில பேருக்குலாம், சில சகோதரிகளுக்கு அந்த ஸ்பெஷல் கிஃப்ட் உண்டு. ஆட்கள் வந்தாங்கன்னா அப்படியே ஊற்றி கலக்கி, 10 பேர் வந்திருக்காங்க, 15 பேருக்கு இங்கே இருக்குது அப்படின்னு கலைக்கிறாங்க. பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. ஆமாங்க. என்ன சாம்பார் தானே வச்சா ரசம், அது ரசம் சாம்பார். புது பேர், என்ன பேரிட்டானோ அதுவே பேராயிடுச்சு, என்ன பேர் வச்சானோ அதுவே பேராயிடுச்சு. அந்த மாதிரி மாத்துறது. எண்ணிக்கையும் தரமும் சேர்ந்து என்ன பண்ண முடியும்? கூட முடியும். சரி, என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னா, உங்களுக்கு தனியாக நிற்கிறதுக்கும் தெரியணும், குழுவோடு இருக்கவும் உங்களுக்கு தெரியணும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க. தனித்து நிற்கும் தைரியமும் குழுவை சார்ந்து கொள்ளுகிற சார்பு மனநிலையும் அவசியமாக இருக்கிறது. சில பேர் பாருங்களேன், இந்த டீமோடு அவங்களால இருக்க முடியாது. ஏன்னா டீமோடு நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த டீம் உங்களை ஷார்ப் பண்ணும், உங்கள்கிட்ட இருக்கிற சில விஷயத்தை வெளியே கொண்டு வரும், நல்லதையோ கெட்டதையோ வெளியே கொண்டு வரும். நிறைய பேர் இதுக்காகவே என்ன பண்ணுவான்னா, தனியாகவே இருந்துடணும் மாப்பிள்ளை, எங்கேயாவது உள்ளே போனோம்னா நம்ம யாருன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, உட்காரோம். நீங்கள் அங்கே உருவாகவே மாட்டீங்க. ஆனால் நீங்கள் ஒரு குழுக்குள்ளே வரும்பொழுது தான் நீங்கள் உருவாக்கப்படுவீர்கள். ஒரு டீமுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா தான் என்ன பண்ணுவீங்க? உருவாக்கப்படவே செய்வீங்க. ஏன்னா வேதவசனம் சொல்லுகிறது, த அயன் ஷார்பத் அயன். எல்லாம் சொல்லுங்க. இரும்பு இரும்பை கருக்கிடும். ஒரு இரும்பை உருவாக்கணும்னா அதுவே செவுத்துல தேய்ச்சிக்கிட்டு உருவாக்க முடியாது, எரும மாட்டு மண்டையை தேய்க்கிற மாதிரி. அந்த இரும்பை உருவாக்கணும்னா என்ன வேணும்? இன்னொரு இரும்பு வேணும். இங்க இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் உங்களை உருவாக்குவதற்காக தேவன் கொண்டு வந்த பாத்திரமா இருக்கிறது. ஆமென். இங்க இருக்கிற யாரோ ஒருத்தங்க உங்களை உருவாக்குவாங்க, உங்களை உருமாற்றுவாங்க. ஆமென். நீங்க யாருமே என்னை தொடக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க வளர மாட்டீங்க. தொட்டால் தான் மலர்வீர்கள். சிலர் இருக்கிறாங்க, தொட்டா சினிங்கி, என்ன நல்லா தானே போயிட்டு இருந்து, ஏன் மூஞ்சி இப்படி ஆயிடுச்சு, சர்ன்னு அப்படி சுருங்கிடும். நீங்கள் ஜனங்களுக்குள்ளே வந்தீங்கன்னா தான் உங்கள் ஒரிஜினாலிட்டி வெளியில் வரும். அதுக்காகவே நிறைய பேர் யாருக்கிட்டையும் வரமாட்டுக்காங்க. ஆனால் உங்கள் ஒரிஜினாலிட்டி வெளியே வர்றது ரொம்ப நல்லது. ஏன்னா அப்போ தான் நீங்கள் வளர ஆரம்பிப்பீங்க, சுகமாக ஆரம்பிப்பீங்க, விடுதலையாக ஆரம்பிப்பீங்க. நிறைய பேர் நிறைய தலைவர்கள் ஏன் தள்ளி நிற்கிறாங்க தெரியுமா? ஏன்னா கிட்ட வந்தாங்கன்னா இவனை தலைவனாகவே ஒத்துக்க மாட்டாங்க. அதனால தான் நிறைய தலைவர்கள் தள்ளி நிற்கிறார்கள். நேரம் இல்லை என்கிற காரணத்தினால் அல்ல, வெளுத்து விடுவோமோ என்கிற பயத்திலே தலைவர்கள் தள்ளி நிற்கிறார்கள். ஆனால் எந்த தலைவன் மக்களோடு நிற்பான்னா, என்ன வெளுத்தாலும் நானா இருப்பேன் அப்படிங்கிறவங்க தான் மக்களுக்குள்ளே போய் அவன் உட்காருவான். அதனால தான் அந்த கான்ஃபிடன்ஸ் நிறைய லீடர்ஸ்குள்ளே இருக்கிறது இல்லை. அதனால தான் அவங்க தனியாகவே நிற்பாங்க. நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க, மக்களை என்னால் பார்க்க முடியலன்னு சொல்லுவாங்க, நான் ரொம்ப பிஸி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க யார்கிட்டையாவது போயிட்டா இவங்க யாருன்னு என்ன பண்ணிடும் தெரிஞ்சிடும். அந்த பயத்திலேயே ஒரு பார்டரை போட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, உட்காந்துருப்பான். ஓகே. ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், தனியாக நிற்கிறதுக்கும் ஒரு தைரியம் உங்களுக்கு வரணும். அதே நேரத்தில் குழு கூடயும் என்ன பண்ணணும், இருக்க தெரியணும். ஏன்னா எவ்வளோ பெரிய சாதனையை நீங்கள் வாழ்க்கையில் பண்ணணுன்னாலும் உங்களுக்கு இந்த 2 குவாலிட்டி அவசியம். ஒன்று தனியாக நிற்கிற துணிவு, இன்னொன்று மக்களோடு இசைந்து போகிற மனது. ஆமென். நீங்கள் பெருசாக சாதிக்கணுமா, வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வரணுமா, அப்போ மக்களோடு இசைந்து போகிற ஒரு தன்மையை உங்களுக்குள்ள என்ன பண்ணணும், வளர்க்கணும். அது வளர்த்தா தான் நீங்கள் பெருசாக போக முடியும். ஆனால் இவங்க சில பேர் பாருங்கள், 2-3 பேர் கூடயே அவங்களால ஜாயிண்ட் ஆக முடியாது. பாருங்களேன், கருத்து வேறுபாடு பிரதர், கருத்து வேறுபாடெலாம் இருக்கும், ஆனால் கூட பயணம் பண்ணணும். ஆமென். 2 கருத்து வரும், 3 கருத்து வரும், 4 கருத்து வரும், 5 கருத்து வரும். ஆனால் எல்லா கருத்துக்களுக்கு நடுவுலையும் நட்பையும் அன்பையும் பேண தெரிஞ்சதுன்னா உங்கள் சாதனையின் வட்டம். இப்போ நான் சொல்கிறேன், சில பேர் நீங்கள் தனித்து சாதிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு மட்டும் ஒரு டீம் வந்ததுன்னா உங்கள் சாதனை 1000 மடங்கு அதிகமாகும் சொல்கிறேன் நான். 1000 டைம் நீங்கள் இன்க்ரீஸ் ஆவீங்க. அதனால தான் பாருங்கள், என்னை பார்க்குறவங்களாம் எனக்காக ஜெபம் பண்ணுவாங்க.
எப்போ தெரியுமா? நான் வேலை பார்க்குற சூழமைக்கோ எங்கேயோ வந்துட்டா ஜோம் பண்ணுவாங்க. பிரதர் ரொம்ப கஷ்டம். ஏன்னா எப்படி இந்த நபர்களோடு இப்படிப்பட்ட ஆட்களோடலாம் பயணம் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆனால் நான் சொல்கிறேன், அது அப்போதைக்கு அப்படி தான் இருக்கும். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து பாருங்கள், அந்த தம்பிமார்களும் அந்த சகோதரர்களும் தான் பெருசாக எழுப்பி வருவாங்க. வச்சு செஞ்சிருவாங்க. நாம் அவங்கள நடத்துகிற மாதிரி இருக்காது, அவங்க தான் நம்மளை நடத்துவாங்க. நாம் அவங்கள வேலைக்கு வச்சுருக்கோமா இல்லை அவங்க நம்மளை வேலைக்கு வச்சுருக்காங்களா, சில நேரம் கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். ஆனால் நான் சொல்கிறேன், கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்களேன், இயேசு இந்த பூமியில் இருந்தபோது பிதா என் கூட இருக்கிறாரு, நானும் பிதாவும் போதும்டா அப்படின்னு போல பாருங்களேன். படிப்பே அறிவில்லாத, ஒன்றுமே வராத, ஒன்றை சொன்னால் ஒன்றை புரிஞ்சுக்கிற, அவர் ஒன்று சொன்னால் இவங்க ஒன்று நினைக்கிறேன். வழக்கமாக நம்ம ஒன்று நினச்சா தெய்வம் ஒன்று நினைக்குமாங்க. இங்கே தெய்வமே ஒன்று நினைக்கி, ஆனால் இவன் இன்னொன்று நினைக்கான். தெய்வம் வந்து சொல்லுது, தெய்வம் ஒன்று நினைக்க மனுஷன் ஒன்று நினைக்கானே, அந்த மாதிரி இருக்குது. அவர் சொல்கிறாரு, பரிசெயர் சதிசெயர் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். நோட் பண்ணிக்கோ மாவு. அவன் மைண்டில் பூரா என்ன ஆயிடுச்சு, மாவுன்னு நோட் பண்ணிட்டு இப்போ சொல்கிறான். ஏசு எதை பற்றி பேசுகிறாரு? காலையில் சாப்பாடு கொண்டு வரல பாரு, அதை கரெக்டாக சொல்லி கட்டுறாரு பாரு அப்படிங்க. நம்மளாக இருந்தால், அதாவது நமக்கு ஒரு பிரச்சனைனா தெய்வத்துக்கிட்ட போவோம், தெய்வம் அவர் என்ன சொல்லுவாருன்னு தெரில. ஆனால் பாருங்களேன், இப்போ நீ யோசிங்க, இவங்க கூட எதுக்கு இவர் குடும்பம் நடத்தணும்? கரெக்டாக சில ஆட்கள்லாம் சுற்றியில் இருக்காங்க, பெசோட்டி போங்கடாளிங்களாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அவங்களோட தான் உட்காந்துருக்காரு. ஏன்னா அவருக்கு தெரியும், ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க தான் உலகத்தையே கலக்க போகிறாங்க. இவங்க தான் பெரிய காரியங்களை செய்கிற நபர்களாக வரப்போகிறாங்க. அதே மாதிரி இந்த மக்களும் பாருங்களேன், தன்னை திட்டுகிற, தன்னை திருத்துகிற, தன்னை வளர்க்கிற தலைமையை தங்களுக்கு வச்சுக்க மாட்டாங்க. தலைவன் இல்லாமல் ஒரு மனிதனால் வளர முடியாது. இன்னைக்கு சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. there is no leader, there is no growth. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தலைவன் இல்லாமல் நீங்கள் வளர மாட்டீர்கள். you need a leader. உங்களுக்கு ஒரு தலைவன் தேவை. உங்கள் மண்டையில் கொட்டுறதுக்கு, உங்கள் தோலில் தட்டி கொடுக்கறதுக்கு, ரெண்டுமே தான். வெறும் கொட்டுறதுக்கு மட்டும் இல்லை, சில நேரம் சூப்பராக இதை பண்ண அப்படின்னு உங்களை தட்டி கொடுக்கறதுக்கும் ஒரு தலைவன் தேவைப்படுறான். ஆமென். இதை நன்றாய் செய்தீர்கள், இதை சிறப்பாய் செய்தீர்கள் அப்படின்ட்டு. ஸோ வித்தவுட் அ லீடர் there is no growth. அதான் சொல்ல வரேன். அற்ப விசுவாசி யாரு? அவன் தான் சர்ச்சில் அடுத்த லீடர் ஆக போகிறான். பேதுரு பிசாசு பிடிச்சவனே. இப்போ தான் பரலோகத்திலேருந்து வெளிப்பாட்டை பேசிக்கிட்டு இருந்தான். டக்குன்னு இப்போ என்ன பேசுகிறான்? ஆண்டவரே, அது உமக்கு நேரிடக்கூடாது. அவர் சொல்கிறாரு, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய், எனக்கு பின்னாடி போ சாத்தானே அப்படின்ட்டு. எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அப்பந்தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னார். என்ன சொன்னார்னு எங்களுக்கு எப்படி பிரதர் தெரியும்? எங்க பக்கத்தில் வந்து கேட்காதீங்க பிரதர். என்ன சொன்னாரு? யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், you are blessed, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதாவை உனக்கு இதை வெளிப்படுத்தினார். பேதுருக்கு அப்படியே வா, தெரியுதாடா என் மதிப்பு உங்களுக்கு தெரியுதா? வா, பார்த்தீங்களா? அப்போ தான் எல்லாரும் பார்க்குறாங்க, நம்ம கூட இருந்தால் மாப்பிள்ள, இவனுக்கு மட்டும் எப்படி இது தெரிஞ்சது அப்படிங்கிற மாதிரியே சுற்றிலும் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம கூட தானே படித்தான், இவனுக்கு மட்டும் எல்லாம் வருதுடா, மேலே இருந்து வருதுடா அப்படின்னு பாராட்டு செஷன் அப்போ தான் முடிஞ்சிருக்கு. அடுத்த செஷன் பார்த்தீங்கன்னா, சாத்தானே, எனக்கு தெரியும் இவன் செமத்தியா வாங்குமா மாப்பிள்ள. இப்போ எல்லாரும் பார்க்காங்க, எனக்கு தெரியுமே. அப்போ பாராட்டு வாங்கின, இப்போ என்ன வாங்குற? திட்டு வாங்குற. ஆனால் பாருங்க, தட்டி திட்டி உருவாக்கிட்டார். அதான் இப்போ சபையின் முதல் தலைவனே யாரு? சென்ட் பீட்டர், பரிசுத்த பேதுரு. அவர்தான் சபையின் முதல் தலைவன். ஆமென்.
பாருங்க, சில நல்ல டீமோட சில நல்ல தலைமையில் இருந்தாலே உங்களை தட்டி திட்டி உங்களை உருவாக்க வேண்டிய இடத்துக்கு அவங்க உருவாக்கிடுவோம். ஆமென். we need a leader. நமக்கு இந்த தலைமையின் ஏன் மக்கள் நிறைய நேரத்தில் தலைமையின் கீழ் இருக்கிறது இல்லை அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்குது. அதை மட்டுமே நான் பேசியிருக்கிறேன். நம்ம பழைய சீரீஸில் போய் பார்த்தீங்கன்னா மக்கள் ஏன் தலைமைத்துவத்திற்கு கீழ் இருக்கிறது இல்லை அப்படின்னே பேசியிருக்கிறேன் நான். ஒன்று, தவறான தலைமையை நிறைய பார்த்துருக்காங்க. அதனால் எனக்கு யாருமே வேண்டாம், நானே ராஜா, நானே மந்திரி, நானே ராஜா, நானே மந்திரி, எனக்கு யாருமே வேண்டாம், ஒரு பயம் தேவையில்லை, நானே பார்த்துக்கிறேன், உங்களுக்கு ஒருவனும் போதிக்க வேண்டியதில்லை வசனம் இருக்குது. யார் போதிப்பா? ஆவியானவரே சொல்லுவார். டைரக்ட் கனெக்ஷன் தான், ஒருத்தன் தேவை கிடையாது. நீ அங்கேருந்து வாங்கி எனக்கு ஒன்றும் சொல்ல வேண்டாம், நான் அங்கேயே வாங்கிக்கிறப்போ. சப் டீலர்லாம் தேவையில்லை, நாங்கள் மேனுஃபேக்சர்கிட்டே வாங்கிக்கிறோம் அப்படின்னு போகிறது. அதனால தான் அந்த மாதிரியான வசனங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. இப்போ நான் சொல்லட்டுமா, உங்களுக்கு ஒருவனும் போதிக்க வேண்டியதில்லை, தேவனாலே நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களுக்கு என்ன பண்ணும்? எல்லாத்தையும் போதிக்கும் அப்படிங்கிறதே ஒருத்தர் போதிக்க வேண்டியது இருக்கு. நீங்கள் யாரும் ஒன்றும் செய்யாதீங்க, கர்த்தர் உங்களுக்காக எல்லாம் செஞ்சு முடிச்சார் அப்படின்னு ஒருத்தர் வேலை செய்ய வேண்டியது இருக்கு, பிரசங்கம் பண்ண வேண்டியது இருக்கு. புரியல உங்களுக்கு இன்னும்? எத்தனை பேர் புரிஞ்சுது? அதாவது நம்ம என்ன நினைக்கிறோன்னா போதிக்கவே வேண்டியதில்லை அப்படின்னா, இல்லை போதிக்க வேண்டியதில்லை, நான் மட்டும் உனக்கு போதிக்கிறது மட்டும் இல்லைப்பா, உனக்குள்ள ஆவியானவரே இருந்து நிறைய போதிப்பாருங்கிறதையே ஒருத்தர் போதிக்க வேண்டியது இருக்குதுங்க. அது சொன்னாதான் எனக்கு அது தெரியுது. அதே ஒருத்தர் சொல்லணும் எப்படி தெரியும்? அது சொன்னாதான் எனக்கு தெரிய ஆரம்பிக்கும். அடுத்தது ஏன் இருக்கிறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க மாற்றப்படுவோமோங்கிற பயம். ஐயோ நம்மக்கிட்ட நிறைய சேஞ்சஸ்லாம் கொண்டு வர வேண்டியதுங்கிற பயம். பாருங்க, உண்மையான தலைமை உங்களை புறக்கணிக்காது. உங்கள்கிட்ட குறை இருந்தாலும் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்கள் கூட நின்று பயணித்து நாளைக்கு அந்த குறைவுக்கு பதிலாக ஒரு பெரிய நிறைவை நீங்கள் காண்ற அளவுக்கு அது உங்கள் கூட நிற்கும். அதுதான் உண்மையான தலைமை. இயேசு அப்படி தான் நின்னார். தன்னை மறுதலித்த போதும், தன்னை விட்டு அவர்கள் தூரம் போன போதும் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவங்க கூட நின்று கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் இல்லை, ஆனால் அவர் இருந்தால் என்ன நடக்கணுமோ அதை இவங்க செஞ்சாங்க. அதுதான் தலைமைத்துவம். உங்களுக்கு தெரியுமா, ஜீசஸ் மாதிரி ஒரு பெரிய தலைவர் யாருமே கிடையாது. அவர் ஒரு ரட்சகராக மட்டும் நம்ம பார்க்குறோம், ஒரு சேவியராக பார்க்குறோம், ஆண்டவராக பார்க்குறோம். ஆனால் he is a great leader. he is a great leader. மாபெரும் தலைவர் அவர். ஏன்னா ஒரு தலைவரே இல்லை, ஆனால் அந்த கம்பெனி 12 பேரை வைத்து துவக்கின அந்த கம்பெனி இன்னைக்கும் உலகத்தில் வெற்றிகரமாக இயங்கி கொண்டிருக்கிறதுன்னு சொன்னால் அவர் எப்பேற்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தி போயிருக்கிறார். மேனேஜ்மெண்ட் வியூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு மாதிரி ஒரு பெரிய லீடர் யாருமே கிடையாது. தலைவர்கள் தான் தலைவர்களை உருவாக்க முடியும். ஒன்று, தனியாக நிற்கிறதுக்கு ஒரு துணிவு உங்களுக்கு வேணும். அடுத்தது, குழுவோடு இசைந்து போகிற தன்மை உங்களுக்கு வேணும். அதனால தான் பாருங்கள், டீம் ஒர்க். எல்லாம் சொல்லுங்கள் டீம் ஒர்க், சொல்லுங்கள் டீம் ஒர்க். இதுக்கெல்லாம் நமக்கு டைமே இல்லை பாருங்களேன். ஏதாவது நம்ம செய்யணும், சேர்ந்து செய்ய வைங்க ஒரு 4 பேரை, அப்போ தான் அங்கே பிரச்சனையே வரும். அவனே சொல்லுவான், எனக்கு தனித்தனியாக கொடுத்துருங்க, எனக்கு ஒன்றும் மொத்தமாக வேணாம் அப்படிமா. மொத்தமாக வேணாம். ஆனால் மொத்தமாக செய்ய வைக்கும்போது சில எரர் கண்டிப்பாக வரும். ஆனால் வர்றதை மாற்றுறதுல தான் வெற்றியே அடங்கியிருக்கு. அதை சேஞ்ச் பண்ணுறதுலாம் என்ன அடங்கியிருக்குது? வெற்றியே அடங்கியிருக்கு. உங்கள் பொறுமை, உங்கள் அன்பு சில நேரம் எப்போ தெரியும்னா, ஒரு மாமியார் இருக்கிறாங்க, அவங்க பொறுமை அன்புங்கிறது எப்போ தெரியும்னா, மருமகள்னு ஒரு கேரக்டர் உள்ள என்ட்ரான பிறகு தான் உண்மையிலேயே நீங்கள் யார் என்பது வெளியிலே தெரிய வரும். அதே மாதிரி ஒரு மருமகளாக உங்களுடைய ரியாலிட்டி எப்போ தெரிய வரும்னா, வீட்டில் இருக்கிற வரைக்கும் தெரியாது. இன்னொரு வீட்டுக்கு போவோம் பாருங்கள், அப்போ தான் வெளியில் வரும். அப்போது நம்மக்கிட்ட குணங்களாகவும் சரி, திறமையானாலும் சரி, அது எப்போ மேம்படுகிறது அப்படின்னா, இன்னொரு உறவை சந்திக்கும் போது தான் அது மேம்பட ஆரம்பிக்கிறது. ஆமென். சரி, இப்போ பாருங்க, இப்போ தான் நான் சப்ஜெக்டுக்கே வரேன். கடவுளுக்கே ஒரு குழு தேவைப்பட்டிருக்கு. தேவனுடைய ராஜ்யம் தனியாக செயல்படுறது இல்லை, அது எப்படி செயல்படுது? டீம் ஒர்க்ஸ். எல்லாம் சொல்லுங்கள் டீம் ஒர்க்ஸ்.
மேக்ஸ் ட்ரீம் ஒர்க்ஸ். சொல்லுங்க, டீம் ஒர்க்ஸ் மேக்ஸ் ட்ரீம் ஒர்க்ஸ். ஒரு கனவை செயல்படுத்துறதுக்கு கண்டிப்பாக என்ன வேணும்? ஒரு குழு அவசியம். நிறைய பேருக்கு பாருங்க, அந்த டீம் பில்ட் பண்ணவே மாட்டாங்க. ட்ரீம் இருக்கு, பட் there is no டீம். வெறும் கனவு மட்டும் போதாது, உங்களுக்கு ஒரு குழு தேவை. ஆமென். யூ நீட் a டீம். எல்லாம் சொல்லுங்க, யூ நீட் a டீம். நான் சொல்றேன், யூ நீட் a ட்ரீம், யூ நீட் a லீடர், யூ நீட் a டீம். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு ஒரு தலைவன் தேவை. முதல்ல எனக்கு ஒரு கனவு தேவை, எனக்கு ஒரு தலைவன் தேவை, எனக்கு ஒரு குழு தேவை. ஆமென். ஸோ நம்ம ஒரு குழுவை உருவாக்குறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் குழுவை உருவாக்கிட்டா எல்லாமே சுலபம். எல்லாம் சொல்லுங்க, ஒரு குழுவை உருவாக்குவது கடினம், அதை உருவாக்கிவிட்டால் மற்றது எல்லாம் சுலபமாக இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? இது நடக்கிறது தான் கஷ்டம், ஆனால் இது நடந்துருச்சுன்னா மீதியெல்லாம் ஈஸி. உலகத்தை ட்ரெயின் பண்ணணும் கடவுள் நினைக்கல. இந்த 12 பேருக்கு மட்டும் புரிய வச்சுட்டேன், பத்திக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், பத்திக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நான் இந்த திருநெல்வேலியே சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இங்கே இருக்கிற உங்களுக்கு இந்த 300 நரி வால்ல தீய வச்சு விட்டா போதும், பட்டணமே பிடிச்சிடும். பிரதர், எங்களை பார்த்து நரிங்கிறீங்களா? சிம்சோன் பாருங்க, அதான் பண்ணான். 300 நரியை பிடிச்சி ஃபயர் பண்ணி விட்டான். அது பாருங்க, வாலில் தீ வச்சு விட்டா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? போய் ஒவ்வொரு வயலாக தீ வைக்கல, ஒவ்வொன்றா கொளுத்தி பண்ணணும்னா 4 ஆகும். அதை தான் இப்போ நானும் பண்ணுறேன். இருந்த இடத்துலையே அடிக்க வேண்டிய இடத்துல அடித்து பற்ற வச்சுட்டாலே போதும், பட்டணமெங்கும் பிடிச்சிடும். நான் இங்கே இருக்கிற கூட்டத்தை எப்படி பார்க்குறேன்னா, சும்மா இல்லை, இந்த பட்டணத்தையே இம்பேக்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் நீங்கள் தான். இந்த சிட்டியை இம்பேக்ட் பண்ணக்கூடிய எல்லா பொட்டென்ஷியலும் எல்லா ஆற்றலையும் கடவுள் உங்களுக்குள்ளாக வைத்திருக்கிறார். இந்த பட்டணத்தையே இம்பேக்ட் பண்ணுகிற அளவிற்கு, இந்த பட்டணத்தையே தாக்கம் விளைவிக்கிற அளவிற்கு தேவன் உங்களுக்குள்ளே அந்த பொட்டென்ஷியல் அவர் வச்சிருக்கிறார். ஆமென். இன்னைக்கு நான் ஒரு புது பரிமாணத்தை சொல்கிறேன். உங்களை ஒரு தலைவனாக பாருங்க, ஒரு தலைவியாக பாருங்க. ஒரு நியூ டைட்டில் இன்னைக்கு உங்க தலை மேல எழுதுகிறார். தலைவன் தலைவி அப்படின்னு ஒன்று எழுதுறார். நீ தொண்டன் அல்ல, நீ வெறும் பின்பற்றுகிறவன் அல்ல, நீ ஒரு தலைவன், நீ ஒரு தலைவி. ஆமென். நீங்க சொல்லலாம், நான் எங்க நானே தனியா இருக்கனே. ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து ஜாதிகளுக்கு தகப்பனாக்கின தேவன் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை, அப்படிப்பட்ட ஒரு கிருபையை, அப்படிப்பட்ட ஒரு பலனை அவர் இன்னைக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆமென். The leadership anointing, the team building anointing, the anointing to dream something. இது ஒரு கிரேஸ் பாருங்க, இது ஒரு அனாயிண்டிங் பாருங்களேன். ஒரு பெரிய கூட்டம் சத்தம் போடாத அமைதலா இருன்னா சத்தம் வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, பால் எழும்பி நின்று அப்படின்னா சைலண்ட் ஆயிடுச்சு. ஒரு தலைவன் எழும்பினால் அமைதி உருவானுன்னா அமைதி உருவாகும், அமைதி உருவான்னா அமைதி உருவாகும். ஏசா தானே பண்ணாரு. அமைதலாருன்னா காற்று புயல் எல்லாம் அமைதலாகுது. ஆளுகை செய்கிற ஒரு பலன், ரூல் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி. இப்போ கவனிச்சு பார்த்தீங்கன்னா பவுல் அதை யூஸ் பண்ணுறாரு. அவன் கை அமர்த்தினான், கூட்டத்தில் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஆமென். நான் என்னமோ சொல்ல இன்னைக்கு காலையில் நான் விரும்புகிறேன், தேவ ஆவியானவர் எதையோ உங்களுக்குள்ளே இன்னைக்கு போட விரும்புகிறார். உங்களுக்குள்ளே இருந்து ஒரு தலைமத்துவ தன்மையை இன்னைக்கு காலையில் அவர் மெருகேற்ற அவர் விரும்புகிறார். ஒரு தலைவனுக்குரிய அபிஷேகத்தால் உங்க வாழ்க்கையை அவர் நிரப்ப அவர் விரும்புகிறார். பாருங்க, பின்பற்றுகிறவனா இருக்கிற ஒருவன் தான் ஒரு நேரத்தில் தலைவனா மாறுகிறான். எல்லாம் சொல்லுங்க, ஃபாலோவர்ஸ் டு லீடர்ஸ். முதல்ல ஃபாலோவர்ஸாக இருக்கணும். ஃபாலோவர்ஸ் தான் யாராக மாறுறாங்க? தலைவர்களாக மாறுறாங்க. அதான் தலைமத்துவ அபிஷேகம். யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் எழுந்து நின்று சொன்னீங்கன்னா கேட்காதவங்க கூட கேட்பான், நம்பாதவங்க கூட நம்புவான், ஏற்றுக்கொள்ளாதவங்க கூட ஏற்றுக்கொள்வான். தட் இஸ் a leadership capacity.
பிரதர் நான் சொன்னால் உருவே கேட்கப்பட்டுக்கான் பிரதர். ஒன்றும் இல்லை, அந்த தலைமத்துவ தன் பண்புகள் அதிகரிக்க அதிகரிக்க நிறைய பேர் எழும்பிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் சொன்னால் மக்கள் கேட்க மாட்டேங்காங்கன்னா ஒன்றுமே இல்லை, அந்த லீடர்ஷிப் அனாயிண்டிங், அந்த லீடர்ஷிப் கெப்பாசிட்டி உங்களுக்குள்ள இன்க்ரீஸ் ஆகலைன்னு அர்த்தம். இன்க்ரீஸ் ஆக ஆக நீங்கள் சொன்னால கை அசைச்சாலே அந்த காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஒரு விரலை அசைச்சாலே வேலை முடிஞ்சிருங்கிறாங்க பாருங்க, அது நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். ஜோஷுவா மோசையை பின்தொடர்கிறவனாக இருக்கிறான், எப்பவும் மோசையை ஃபாலோ பண்ணக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் அப்படி மோசையை பின்பற்றக்கூடிய இந்த ஜோஷுவா ஒரு டைமில் அவன் சொல்கிறத ஜனங்க யாரும் கேட்க மாட்டேங்காங்க. ஒரு டைமில் ஜோஷுவா சொன்னதை யாரும் என்ன பண்ணல, நம்பவே இல்லை. எந்த அளவுக்கு அவன் சொன்னான் தெரியுமா? சட்டையை கிழிச்சிக்கிட்டு சொன்னான். சட்டையை கிழிச்சிட்டு சொன்னான். என்ன சொன்னான்னா, டேய் நம்புங்கடா, நம்ம அங்கே போயிடலான்டா. அப்படி ஒரு பிரசங்கத்தை பண்ணான். ஆனால் யாருமே என்ன பண்ணல, கேட்கல, நம்பலை. அவன் சொன்னது உண்மைதான், ஆனால் அவனுக்குள்ள இருந்த அந்த தலைமத்துவ பண்புகள் வெளிப்படாத போது அவன் என்னதான் சொன்னாலும் யாரும் அங்கே என்ன பண்ண மாட்டுக்காங்க, நம்பவே மாட்டுக்காங்க, யாரும் ஏற்றுக்கவே மாட்டுக்காங்க. அந்த மாதிரி ஒரு 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 சீசனுக்குள்ள, ஒரு டைமுக்குள்ள அவன் இருக்கிறான். அங்கே பாருங்க, தேசத்தை சுற்றி பார்த்தவர்கள் நூனின் குமாரனாகிய ஜோசுவாவும் எபினேயின் குமாரனாகிய காலேப்பும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். பிரசங்கம் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்க, நம்புங்கடோன்னு சட்டையை கிழிச்சிட்டு சொல்கிறான், ஆனால் யாருமே நம்பலை. ஆனால் இன்னொரு டைம் வேதவசனம் சொல்லுது, மோசே காலம் முடிஞ்சிச்சு, இப்போ யார் தலைமத்துவத்துக்கு வரா? யோசுவா. எல்லாம் சொல்லுங்க, யோசுவா. யோசுவா தலைமத்துவத்துக்கு வரான். இப்போ யோசுவா தலைமத்துவத்துக்கு வந்த உடனே இப்போ என்ன நடக்குது பாருங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, ஜோஷுவா அவனுக்கு என்னன்னா, நான் சொல்லி எங்கள் ஆண்டவரே கேட்பாங்க, இவங்க மோசஸ் சொல்லியே இவங்க கேட்காதவங்க. ஒரு டைம் நான் சட்டையை கிழிச்சிட்டு சொன்னேன், ஒரு பையன் நம்பவே இல்லை. இப்போ உங்களுக்குள்ள சில நேரத்தில் நம்ம பண்ணுறோம், ஆனால் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. நம்ம சொல்கிறோம், ஆனால் யாருமே கேட்ட மாதிரி இல்லை. அது ஒரு சீசன். ஆனால் அந்த சீசன்லேயும் உங்கள் வாழ்க்கை இருக்காது. இன்னொரு சீசனை கடவுள் உங்களுக்காக வச்சிருக்கிறார். இன்னொரு சீசன் அவர் உங்களுக்காக வச்சிருக்கிறார். ஆமென். அது எப்படிப்பட்ட சீசன்னா, இங்கே பாருங்க, கடவுள் இப்போ ஜோசுவா கூப்பிட்டு சொல்கிறாரு, இன்று இவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஜோசுவா சொல்கிறான், முதல்ல அந்த வார்த்தையை சொல்கிறாரு, இன்று இவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். பாருங்க, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆமென். பாருங்க, ஒரு தலைவனா மேன்மைப்படுத்துகிற வேலையை தேவன் செய்கிறார் எப்பவுமே. ஆமென். நீங்கள் நினைக்காதீங்க, இதெல்லாம் எப்படிங்க நடக்கும், என்னை மதிக்கவே மாட்டேங்காங்க, வீட்டில் கூட மதிக்க மாட்டேங்காங்க. கவலைப்படாதீங்க, உங்கள் வார்த்தைக்கு மரியாதை வரும், உங்களுக்கு ஒரு மதிப்பு வரும். ஆமென். அது தேசத்தில் மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் பெரிய மதிப்பு மரியாதை உங்களுக்கு வரும். உங்கள் வார்த்தைக்கு ஒரு வேல்யூ வர ஆரம்பிக்கும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நான் ஒரு டைம் யார்ட்டிலமோ சொல்லியிருக்கேன், யாருமே நம்பினதே கிடையாது. இப்போ நான் சொல்லாமலே கேட்குறாங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன், நீங்கள் சொன்னால் செய்யலான் இருக்கிறோம் அப்படின்ட்டு. அப்போ ஒரு டைம் வரும் பொழுது உங்கள் வார்த்தைக்கும் நீங்கள் சொல்ல போகிறதுக்கும் ஒரு பெரிய கெப்பாசிட்டி, ஒரு பெரிய வேல்யூஸை தேவன் உங்களுக்காக அவர் வைத்திருக்கிறார். ஆமென். அங்கே பாருங்க, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆமென். நீ சட்டை கிழிச்சிட்டு சொன்ன, ஒரு பையன் நம்மள தானே, என்னெல்லாமோ நீ பேசின, யாரும் ஏற்றுக்கல தானே. ஆனால் எப்போ ஏற்றுக்க போகிறாங்க பாரு, இந்த ஜனங்களுக்கு முன்னாடி உன்னை நான் மேன்மைப்படுத்தி காட்ட போகிறேன். ஆமென். உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். உன்னை இவனா தலைவன் அப்படின்னு உன்னை ஒரு மாதிரி மட்டமாக பார்த்துச்சுல, இந்த கண் ஏறிட்டு பார்க்குற மாதிரி, ஓ மோசஸை விட இது வேற மாதிரிப்பா,
மோசே கூட நம்ம வந்தோம், 40 வருஷம் சுத்திக்கிட்டே தான் இருந்தோம். ஆனா இந்த ஜோஷுவா கூட வந்தோம், சுதந்திரிக்க ஆரம்பிச்சிட்டோம். இவனுக்கு என்னன்னா, என் தலைவன் மோசே எவ்வளோ பெரிய ஆளு, அவன் சொல்லியே கேட்காத ஆளு, அவனுக்கே கல்லை தூக்கின இந்த கூட்டம், நம்மளை என்ன செய்ய போறாங்களோ அப்படின்னு தான் அவனுக்குள்ள ஓடுது. கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போமா இல்லையா? அப்படியே வந்துட்டு போகுது. ஏன்னா மோசேக்கு என்ன பண்ணாங்கன்னு இவங்க நல்லா தெரியும். அதனால தான் ஜோஷுவா 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் நிறைய பேசுகிறார். பயப்படாதே. எதுக்கு பயப்படாதேன்னா, யாருக்குமாவா இந்த குன்ன சுற்றில இருக்கிற இந்த மக்களை பார்த்து பயப்படாத, நான் மோசையோடு இருந்தது போல உன் கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, பலன் கொண்டு திடமானதா. ஒரு பாருங்க, கடவுள் பாருங்க, ஒரு தனிநபரை தயார் செய்கிறதில்லை, ஒரு தலைவனை தயார் செய்கிறார். தேவனுக்கு தெரியும், ஒரு தலைவன் எழும்பி விட்டால் ஒரு தலைமுறையே எழும்பிவிடும். ஆமென். நீ காலையில் சொல்றேன், ஒரு தலைவன் எழும்பினால் ஒரு தலைமுறையே எழும்புகிறது. ஒரு தலைவன் எழும்பினால் ஒரு தலைமுறையே எழும்புகிறது. அதனாலதான் பாருங்க, ஒரு சாதாரண ஆள் வர்றதுக்கும் ஒரு தலைவன் எழும்புவதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. பாருங்களேன், நடந்த எல்லா மாற்றங்களுக்கு பின்னாடியும் வரலாற்றில் ஒன்றை தான் நீங்கள் கவனிக்க முடியும். ஒரு தலைவன், யாரோ ஒருத்தன் எழும்பியிருப்பான், அதனால ஒரு ஊரே எழும்பியிருக்கும். ஆனால் இங்கே உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் ஒவ்வொருத்தர் மூலமாக தேவன் பெரிய பெரிய காரியங்களை அவர் எழுப்ப செய்ய அவர் திட்டமிட்டு இருக்கிறார். ஆமென். ஒரு ஊரே. அப்போ அதனால தான் சொல்கிறா, தெபொராள் சொல்கிறா, நான் தாயா எழும்பும் அளவும், நான் தாயா எழும்பும் அளவும் கிராமங்கள் பாலாய் போயின. அப்படின்னா அர்த்தம், நான் எழும்புனா இந்த கிராமமே நல்லாயிரும், இந்த ஊரே நல்லாயிரும், இந்த ஊரே நல்லாயிரும். அதான் சொல்றேன்ல, மறுபடியும் சொல்ல லிட்ரலா, இங்க எல்லாம் தலைவர்கள் தான் உட்கார்ந்துருக்கிறீங்க, எல்லாம் லீடர்ஸ் தான் உட்கார்ந்துருக்கிறீங்க. இன்னையில இருந்து உங்களுக்குள்ள இருக்கிற லீடர்ஷிப் கெப்பாசிட்டியை ஆண்டவர் அன்லாக் பண்றார். தலைமைத்துவ தன்மைகள் உங்களுக்குள்ள இருந்து வெளியே வருது. நீங்க இனிமே மக்களை குறித்து குறை சொல்லிட்டு இருக்க மாட்டீங்க. அவன் அப்படித்தான் இருப்பான், அவன் கூட நான் நின்று அவனை சூப்பர் ஆக்கி சரியா கொண்டு வர்றேன் பார். நான் நல்லது பண்ணுவேன், ஆனாலும் அவன் என்னை பத்தி தப்பா தான் பேசுவான், ஆனாலும் அவன் என் டீம்ல இருப்பான். அதுதான் தலைவன். ஆனா இப்ப தலைமைத்துவ பண்பு வளர்க்கப்படாதனால இப்ப என்ன ஆயிடுதுன்னா, நம்மளும் அவனை மாதிரி பேசுவோம். நீ இப்படி பேசுவியா, நானும் பேசுவேன் பாரு. என்னை பத்தி சொன்னல வேற, நான் 4 வீட்டில் போய் சொல்லியிருந்தேன் பாரு. இப்ப என்ன தெரியுமா, அவன் உங்களுக்கு தலைவன் ஆயிட்டான். ஏன்னா அவன் தானே இப்போ உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கான், அவனை மாதிரி நீங்கள் ஆயிட்டீங்க இப்போ. ஆனால் அவன் அப்படியே பண்ணாலும், அவன் எப்படியா இருந்தாலும் பாருங்க, சுத்தில நின்று 12 பேர் என்ன செஞ்சாங்களோ அப்படி ஏசு மாறல, ஏசு மாதிரி 12 பேர் மாறினாங்க. அதான் விஷயம். மறுபடியும் சொல்ல, லீடர்ஷிப் இஸ் நாட் அ பொசிஷன். லீடர்ஷிப் இஸ் நாட் அ பொசிஷன். லீடர்ஷிப் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ். தலைமைத்துவம் என்பது ஒரு பதவி அல்ல, தலைமைத்துவம் என்பது ஒரு பாதிப்பு, தலைமைத்துவம் என்பது ஒரு தாக்கமாக இருக்கிறது. இட்ஸ் இம்பாக்ட். இட்ஸ் நாட் அ பொசிஷன். அது ஒரு பதவி வகிப்பது அல்ல. தலைமைத்துவங்கிறது ஒரு பதவியில் இருக்கிறாருங்கிறது கிடையாது. காந்தி எந்த பதவியிலும் இல்லை, பட் ஹி இஸ் த லீடர். அவர் எந்த பொசிஷன்ல இருந்தார் சொல்லுங்க? எந்த பதவியில் இருந்தார்? எந்த பதவியும் இல்லை. ஆனா அவர் சொன்ன தேசமே கேட்கும், அவர் சொன்ன நாடே கேட்கும், அவர் சொன்ன எல்லாரும் கேட்பாங்க. லீடர்ஷிப். அப்போ அது ஒரு பதவி கிடையாது. இங்க எல்லாருமே பதவியை நோக்கி போறோம். நேற்றை கூட ஒரு அரசியல் அமைப்புல இருந்து என்னை பார்த்தாங்க. வந்தோடனே சால்வெல்லாம் போட்டு போட்டாலாம் எடுத்து நல்ல ஆட்கள்லாம், நீங்க எங்க கட்சியில ஒரு முக்கியமான பதவியை உங்களுக்கு கொடுக்கலான் இருக்கோம், நீங்கள் அதை எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், தலைமைத்துவம் என்பது ஒரு பதவி அல்ல, அது ஜனங்களுக்குள் நாம் ஏற்படுத்தும் பாதிப்பாக இருக்கிறது. இட்ஸ் ரியல் இம்பாக்ட். இட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ். இட்ஸ் நாட் அ பொசிஷன், இட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ். உப்பு உப்புன்னு சொல்லாது, அது எங்க இருந்தாலும் அதனோட இம்பாக்ட் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். இம்பாக்ட் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒளி தான் ஒளின்னு சொல்லாது, அது எங்க இருந்தாலும் அந்த வெளிச்சம் வீசிக்கிட்டே இருக்கும். அதுதான் தலைமைத்துவமாக இருக்கிறது.
அதுக்கு பேர் தான் லீடர்ஷிப். ஆமென். ஓ, நீ காலையில், இந்த காலை ஒரு விசேஷமான காலை என்று நான் நம்புகிறேன். தேவன் உங்களுக்குள்ள இருந்து நிறைய வரங்களை, அநேக கிருபைகளை, அநேக ஆற்றல்களை இந்த காலை வேளையில அன்லாக் பண்ணுகிறார். God unlock your potentials of leadership capacity. Hallelujah. Mako la bara shekla mako rebo ho satere ne mene. ஏன்னா கடவுளுக்கு தெரியும், ஒரு விசுவாசி ஒரு ஆள் எழும்புனா ஓகே, அது ஒரு லெவல். ஆனால் ஒரு தலைவன் எழும்பினா 1000 விசுவாசி எழும்பிடுவாங்க. 1000 பிலீவர்ஸை எழுப்பக்கூடியவனாக இருப்பான். ஆமென். நீ காலையில் சொல்கிறேன், சின்னவன் 1000ம் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலங்களில் தீவிரமாய் நடப்பிப்பேன். நீங்கள் அப்படி பாருங்க, உங்களை சுற்றில இருக்கிற மக்களை ஏற்றுக்கொள்ளுங்க, அவங்கள மன்னிங்க, அவங்க பலவீனத்தில் கூட நில்லுங்க. அவங்க அப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா அவன் பொதுஜனம், நீ தலைவன். ஆமென். அவன் பொதுஜனம், நீ தலைவி. ஆமென். சில சொல்றாங்க, இது என் தலை விதியா அப்படிங்க. இல்லை, நீ தலைவி. தலைவி பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தலைவி, லீடர். ஆமென். ஒரு தலைவன் எழும்புறதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. வாட் அ பிளெஸிங்ஸ், வாட் அ பிளெஸிங்ஸ். ஆனால் ஒரு தலைவன் எழும்புறதுல தான் போராட்டமே இருக்கு. அவன் மட்டும்தான் எழும்பிடக்கூடாதுங்கிறதுல பிசாசு ரொம்ப கவனமாக இருப்பான். மற்ற எவன் வேணாலும் வரலாம், ஆனால் அவன் மட்டும் வந்துடக்கூடாது. ஏன்னா எவன் வந்தாலும் அடிமையாக தான் வாழ போகிறான். ஆனால் தலைவன் வந்தால் அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்களை விடுதலையாக்கி அவனை ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க ஆரம்பிப்பான். அவன் தன்னை விடுவித்துக் கொள்கிறவன் மட்டுமல்ல, ஒரு தலைவன் என்றால் தனக்கான பதிலை உருவாக்குறவன் மட்டுமல்ல, தன்னை சுற்றிலும் இருக்கிற மக்களுக்கும் பதிலை உருவாக்குகிறான். அவன் தான் தலைவனாக இருக்கிறான். அவனுக்கு மட்டும் அது மாற்றம் கிடையாது. அதனால தான் மோசஸ் பிறக்கும் போது ஒரு சட்டம் கொண்டு வராங்க. என்ன சட்டம்? ஆண் பிள்ளைகள் கொலை செய்யப்பட வேண்டும். ஏன்னா ஒரு தலைவன் பிறக்க போகிறான். ஏன் அதுக்கு முன்னாடி ஏன் அந்த மாதிரி சட்டம் கொண்டு வரல? அதுக்கு முன்னாடி பிறந்தது அடிமைகளோடு அடிமைகளாக இருக்கும். ஆனால் இப்போ பிறக்க போகிறது அடிமை அல்ல, இப்போ பிறக்க போகிறது தலைவன். அதனால தான் பாருங்க, த சேம் ஸ்டோரி கண்டினியூ ஆகுது இந்த மார்கழி பணியில். இப்பவும் ஒரு தலைவன் பிறக்கிறார். ஆமென். இப்பவும் ஒரு தலைவர் பிறக்கிறார். அங்க ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கான ஒரு தலைவன். இது உலகத்துக்கே ஒரே ஒரு தலைவன், உலகத்துக்கே ஒரே ஒரு தலைவன். அது ஒரு குலத்தின் விடுதலை, இது மனு குலத்தின் விடுதலை. அது ஒரு குறிப்பிட்ட மக்கள் கூட்டம். அந்த இஸ்ரவேல் என்கிற ஒரு மக்கள் கூட்டத்தை விடுவிக்கும்படி அங்கு மோசே என்கிற ஒரு தலைவன் எழுப்பப்பட்டான். ஆனால் இவர் மனு வர்க்கத்தையே விடுதலையாக்கும்படி ஒரு தலைவர் எழுப்பப்பட்டார். இப்பவும் அதே தான் நடக்குது. 2 வயதிற்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகள் கொல்லப்பட வேண்டும். ஏன்? எப்பவுமே ஒரு தலைவன் பிறக்கும்போது சிச்சுவேஷனை பார்த்தா ரொம்ப மோசமாக இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எப்பெல்லாம் மோசமான காலங்களை பார்க்குறீங்களோ அப்பெல்லாம் தலைவர்கள் எழும்புகிறார்கள். ப்ரொஃபெட்டிக்கலாக நீங்கள் சொல்கிறேன், ப்ரொஃபெட்டிக்கலாக சொல்கிறேன், ப்ரொஃபெட்டிக்கலாக இன்னைக்கு காலையில் சொல்கிறேன். மோசமான காலகட்டத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் தலைவர்கள் எழும்புகிறார்கள் என்று அர்த்தம். அநேக தீர்க்கர்கள் எழும்புகிறார்கள் என்று அர்த்தம். அநேக காரியங்களை முன்னெடுத்தக்கூடிய ஆட்கள் எழும்புகிறதுக்காக சீசனாக இருக்கிறது. ஆமாங்க, பிசாசு சொல்லுவான், பாரு ஒரே நோய், ஒரே அழிவு, ஒரே சாவு. எப்பெல்லாம் நோய், அழிவு, சாவுன்னு கேட்குறீங்களோ அப்பந்தான் தலைவர்கள் வெளியே வருகிறார்கள். நான் சொல்கிறேன், இந்த மாதிரி நான் சொல்கிறேன், இந்த லீடர்ஸ் மட்டும் இல்லை, நோய் சாவுன்னு கேட்குறீங்களே, இந்த சீசனில் தான் மக்களை சுகமாக்கக்கூடிய தலைவர்கள் எழும்ப போகிறாங்க. மரித்ததை எழுப்பக்கூடிய ஆட்கள் எழும்ப போகிறாங்க. அது இந்த சீசனில் தான் நடக்கும். மிகப்பெரிய வரலாற்று ஆசிரியர் அவர் சொல்கிறாரு, அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த வரலாற்றில் இத்தனை வருஷம் வரலாற்றை ஆராய்ஞ்சு படிச்சிங்க, இத்தனை வருஷம் வரலாற்றில் பல்வேறு சம்பவங்களை நீங்கள் கண்டறிஞ்சிங்க, நீங்கள் மொத்த வரலாறை பார்த்ததுலேருந்து ஒரே ஒரு தகவல் மட்டும் எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அந்த வரலாற்று ஆசிரியர் சொல்கிறாரு,
எப்பொழுதெல்லாம் வானம் இருட்டாக மாறுகிறதோ அப்பொழுது நட்சத்திரங்கள் மிகவும் அதிக பிரகாசமாய் தருகிறது. எதெல்லாம் இருண்ட காலம் என்று சொல்லுகிறோமோ, எதெல்லாம் மரண ஓலம் என்று சொல்லுகிறோமோ, அங்குதான் ஒரு தலைவன் பிறக்கிறான், அங்கதான் ஒரு புதிய கண்டுபிடிப்பு நடக்கிறது, அங்கதான் ஒரு ஆள் எழுப்பப்படுகிறார், அங்கதான் சரித்திரத்தை மாற்றக்கூடிய சில ஆட்களை தேவன் கொண்டு வருகிறார். ஆமென். ஸோ மோசமான காலகட்டத்தை நீங்க பாக்குறீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நல்ல தலைவர்கள் பிறக்கிற ஒரு நேரமாய் அது இருக்கிறது. ஒன்றும் இல்லை, கொஞ்சம் அப்படி வரலாற்றுக்கு பின்னாடி போய் பாருங்க, நம்ம இந்திய வரலாறு கொஞ்சம் பாருங்க. அன்னைக்கு அவ்வளவு லீடர்ஸ் எப்படி வந்தாங்க? ஏன்னா ஒரு வெள்ளைக்காரன் நாட்டை அடிமைப்படுத்தி கொண்டிருந்த நேரம், மோசமான காலகட்டம். பிறக்கிறவெல்லாம் தலைவராக இருந்தான், வளர ஒவ்வொருத்தனும் தலைவனாக இருந்தாங்க. இன்னைக்கு பாட புஸ்தகத்தில் தான் பார்க்க வேண்டியது இருக்கு. அன்னைக்கு எல்லாருமே ஊருக்கு கூட்டங்களுக்கு எல்லாருமே, ஏன் தெரியுமா? அந்த நசுக்கப்படுகிற நேரம், நெருக்கப்படுகிற நேரம், தலைவர்கள் எழும்புகிற ஒரு நேரமாய் அது இருக்கிறது. அதனால பாருங்க, அந்த டைம்ல அவ்வளோ லீடர்ஸ் வந்தாங்க. இப்பெல்லாம் அவங்கெல்லாம் இருந்தாங்கன்னு படிக்கிறோம். நெல்சன் மண்டேலா எல்லாம் பாருங்க மோசமான காலகட்டத்தில் தான் வராங்க. ஸ்பிரிச்சுவலாகவும் நீங்கள் பார்க்கலாம், சொசைட்டிலையும் நீங்கள் பார்க்கலாம், ஆவிக்குரிய உலகத்திலையும் நீங்கள் பார்க்கலாம், அதே நேரத்தில் எங்கேயும் பார்க்கலாம், இந்த சமூகத்தின் வரலாறுகளையும் நீங்கள் பார்க்கலாம். அப்போ நெருக்கடியான நேரமா, மோசமான காலகட்டமா, பிசாசு அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறானா? நிறைய பேருக்கு நம்பிக்கையே அற்று போயிடுது. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது என்னத்தை போங்க அப்படின்ட்டு. இல்லை, இந்த நேரம் தான் அற்புதமான ஆட்கள் வெளிப்பட போகிறார்கள், அற்புதமான ஆட்கள் வெளியேற போகிறார்கள். எங்கேயோ இருந்து யாரோ நடக்க போது நினைக்காதீங்க. உங்களுக்குள் இருக்கிற ஒரு தலைவனை அவர் வெளியே கொண்டு வருவார். உங்களுக்குள்ள இருந்து சில அற்புதமான நபரை அவர் வெளியே கொண்டு வருவார். நீங்க பார்ப்பீங்க. அப்போ மோசமான காலகட்டங்கள்ல அது தலைவர்கள் வெளிப்படும் நேரம். ஆமென். அப்போ இவன் பின்னாடி போயிட்டே இருக்கிறான். இவன் மோசே பின்னாடி போய் இவன் சொன்னதை யாருமே கேட்கல, யாருமே நம்பல. ஆனா இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இந்த யோர்தானை கடந்து நீங்க என்ன பண்ணுவீங்க? போவீங்க. இந்த யோர்தானை கடந்து நீங்க போவீங்க. இப்போ அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றான், உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு போறாங்க. இப்போ உடன்படிக்கை பெட்டி சுமந்த ஆசாரிகளுடைய கால் யோர்தானில் பட்ட மாத்திரத்தில் யோர்தான் என்ன பண்ணுது? பின்னிட்டு திரும்புது. யோர்தான் அப்படியே பின்னாடி போகுது. இதெல்லாம் மக்கள் பார்க்குறாங்க, இதெல்லாம் ஜனங்க பார்க்குறாங்க, இதெல்லாம் மக்கள் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க சொல்கிறாங்க, அவங்க இப்போ இதுவரைக்கும் ஜோஷுவாவை பார்த்தது வேற. இதுவரைக்கும் யோசுவாவை எப்படி பார்த்தாங்க? ஒரு மாதிரி பார்த்தாங்க. ஆனால் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஜோஷுவா அப்படியே பெரிய ஒரு ஆளாக தெரியுறான். இப்படி பார்க்குறாங்க. இப்போ ஜோஷுவாவை பார்க்குறாங்க. இப்போ மேன்மைப்படுத்துவேன்னு சொன்னார்ல, இப்போ சொல்றாரு, இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்தினேன். இப்போ மோசஸ் பின்னாடி, மோசஸ் தான் எல்லாம் நினச்சிட்டு இருந்த மக்களுக்கு இப்போ தெரியுது, இல்லை, இந்த ஜோஷுவாங்கிற ஒரு தலைவனை கடவுள் என்ன பண்ணிட்டாரு? எழுப்பி விட்டார். நீங்கள் சொல்லி ஒரு கூட்டம் கேட்கல, நீங்கள் எவ்வளவு ட்ரை பண்ணியும் நம்பலல்ல. ஆனால் உங்களுடைய லீடர்ஷிப் கெப்பாசிட்டியை கடவுள் இன்க்ரீஸ் பண்ணும்போது, மேன்மைப்படுத்தும் போது மக்கள் எளிதாக அதை நம்ப ஆரம்பிப்பார். ஆமென். அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தலைவன் வெளியே வரும்பொழுது, அந்த தலைமைத்துவ பண்புகள் வெளியே வரும்பொழுது இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். பாருங்க, இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். இது நான் பார்க்குறேன். ஒரு சீசனில் யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. ஒரு சீசனில் யார் சொன்னாலும் பெருசாக அதை கேட்கறது கிடையாது. இப்போ சொல்கிறதெல்லாம் உட்காந்து எழுதுறாங்க. ஆனால் தெரியுமா, நான் ஒரு நேரம் எழுதி நான் எனக்கே சொல்லிக்கிட்டேன். இப்போ நான் எழுதாமல் சொல்கிறத உட்கார்ந்து மக்கள் எழுதுகிற மாதிரி ஆண்டவர் பண்ணுறார். அது ஒரு சீசன்னா இது ஒரு சீசன். உங்களுக்கே நீங்கள் கற்றுக் கொடுத்து உங்களையே நீங்கள் நிரப்புறதுக்கு ஒரு சீசன் இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்வதற்காக ஜனங்கள் வருவார்கள். அதுவும் ஒரு சீசன் தான். ஆமே. இப்போ பாருங்கள், எவ்வளோ பேர் உட்காந்து எழுதிட்டு இருக்கிறாங்க.
எவ்வளோ பேர் அதை உட்காந்து கவனிக்கிறீங்க? எழுதுற நீங்கள்லாம் பாக்கியவான்கள். ஒரு நாள் நீங்கள் பேசுகிறத மக்கள் நோட்ஸ் எடுப்பாங்க. ஆமாம், நீங்கள் பேசுகிறதெல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க. சாதாரணமான ஆள்லாம் கிடையாது. ஆமாம், நான் தான் அன்றைக்கி கூட உங்களுக்கு ஜோம் பண்ணி சொன்னேன், சும்மா வீட்டு வேலை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துடாதீங்க. கடவுள் உங்களை கொண்டு மகிமையான காரியங்களை அவர் செய்ய விரும்புகிறார். ஏதோ ஒரு சின்ன சம்பாதிச்சு அதிலே போய் நினைக்காதீங்க. நம்மளை மாதிரி ஆட்களை தான் எடுத்து சமூகத்தை கடவுள் விடுவிப்பார். ஆமாம், ஒரு பகுதியே அவர் திருத்துவார், பெரிய மாற்றங்களை அவர் உண்டு பண்ணுவார். நம்ம ஆக்சுவலி நம்ம தான் நம்மளை குறைவாக நினச்சிட்டு இருக்கோம். அப்புறம் யாரோ ஒருத்தர் உங்களை குறைவாக நினச்சிட்டு தான் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. இல்லை, நீங்கள் தான் உங்களை அப்படி நினைக்கிறீங்க. தேவன் அப்படி உங்களை நினைக்கல. தேவன் உங்களை மேன்மையாக நினைக்கிறார், உங்களை மேன்மைப்படுத்தணும்னு நினைக்கிறார். எங்கெல்லாம் நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டீங்களோ, கனவீனப்படுத்தப்பட்டீங்களோ, அங்கெல்லாம் நீங்கள் கனப்படுத்தப்படணும்னு தான் அவர் நினைக்கிறார். இந்த ட்ரூத் நமக்குள்ளே போகல பாருங்களேன். இது உள்ளே போச்சுன்னா, என்னை யாராவது கூட்டிகிட்டு போங்களேன், என்னை யாராவது காப்பாத்துங்களேன், என்னை யாராவது வழி நடத்துங்களேன் அப்படி கேட்க மாட்டேங்க. நான் எழும்பி சிலரை வழி நடத்த போகிறேன், நான் எழும்பி சிலரை விடுவிக்க போகிறேன், நான் எழும்பி சிலரை குணமாக்க போகிறேன். இந்த பொதுமக்களுக்கும் இந்த தலைவனுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, பொதுமக்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க பிரச்சனையிலிருந்து வெளிவரதுக்கே அவங்க போராடி அவங்க வாழ்க்கை முடிகிற மாதிரி இருக்கும். ஆனால் தலைவன் என்பவன் யாருன்னா, தனக்கு மேலே இருக்கிற தனக்கு மேலே இருக்கிற அந்த தடைகள், அந்த மூடிகளை உடைத்து அவன் வெளியே வருவது மட்டுமல்ல, மற்றவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற மூடிகளையும் அவன் வெளியே கொண்டு வருவான். ஆமென். இங்கே இருக்கிற நிறைய பிள்ளைகளை நான் ப்ரொஃபட்டிக் கண்ணோட தான் பார்க்குறேன். அதனால தான் அன்றைக்கி இவங்களை பார்த்து கூட சொன்னேன், இவங்க தீர்வு காண முடியாத உங்களை தான் கடவுள் தலைமைத்துவ பண்போடு அவர் எழுப்பி உங்க பிரச்சனைக்கும் தீர்வை கொண்டு வந்து மற்றவங்க பிரச்சனைக்கும் தீர்வை கொண்டக்கூடிய அளவிற்கு ஒரு பலனை அவர் கொடுப்பார். அதுதான் தலைமைத்துவ பண்பாக அது இருக்கிறது. ஆமென். இந்த விஷன் இருந்தாதான், இந்த தரிசனம் இருந்தாதான் நாம யாருங்கிறது தெளிவு நமக்கு இருக்கும். வாழ்க்கையில சோர்ந்து போக மாட்டோம். ஓஹோ, நம்ம பிரச்சனையை மட்டும் தீர்க்க வந்த ஆளு கிடையாது, நாம இன்னொருத்தருடைய பிரச்சனையும் தீர்க்க முடியாக வந்திருக்கிறோம், இன்னொருத்தருக்கு பதிலை உண்டாக்கும்படியா நாம வந்திருக்கிறோம். ஆமென். தட் இஸ் லீடர்ஷிப். எல்லாம் சொல்லுங்க, லீடர்ஷிப். ஆமென். நீங்க உங்க தலை மேல ஒரு டைட்டில் ஆண்டவர் போடுகிறார், தலைவன் தலைவி, தலைவன் தலைவி, தலைவன் தலைவி என்று அவர் எழுதுகிறார். ஆமென். இயேசுங்கிற வித்து, அந்த பெரிய தலைமை இந்த பூமியில விழுந்ததுன்னா, அந்த வித்து உள்ள வந்திருக்குதுன்னா, முளைக்கிறதும் தலைமையாகத்தான் இருக்கும். தலைமைத்துவத்தை பிறப்பிக்கும். ஆமே. ஒரு வெங்காயத்தை உண்டாக்குது, ஒரு பட்டோவை உருவாக்குதுன்னா, ஒரு தலைவரை உருவாக்குகிறான். அதுதான் விஷயமாக இருக்கிறது. ஆமே. ஆனா நம்ம இந்த ஆங்கிள் இருந்து பார்க்காததுனால எல்லாமே ப்ராப்ளமா தெரியுது. ஆனால் நான் என்னை கர்த்தர் வைத்திருக்கிற ஸ்தானம் இதுதான், என்னை கர்த்தர் வைத்திருக்கிற அந்த நிலை இதுதான். என்னை ஒரு பொது ஜனமாக அழைக்கல, என்னை முன் நடத்தும் தலைவனாக அவர் அழைத்திருக்கிறார், முன் செல்லக்கூடிய மேய்ப்பனாக அவர் அழைத்திருக்கிறார், முன் நிற்கும் ஒரு லீடராக அவர் என்னை அழைத்திருக்கிறார். ஆமென். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில திரும்ப திரும்ப போராட்டங்களை நிறைய பார்த்துருப்பீங்கன்னா அதுவே ஒரு அடையாளம். நீங்க தான் தலைவர். அதனால தான் பிசாசுக்கு ஒரு பயம், இது மட்டும் எழும்பிடுச்சு, இது ஊரே வேற மாதிரி ஆக்கிரும். ஆமென். இது மட்டும் வெளியில வந்துடுச்சுன்னா என்னமோ நடந்துரும். அதனாலதான் எல்லாருக்கும் என்னமோ நடக்கும், உங்களுக்கு ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருக்கும். இப்போ உங்ககிட்ட சொல்லுவான், நீ ஒரு துரதிர்ஷ்டசாலி அப்படிமா. ஆனால் உண்மையில் என்ன தெரியுமா, உங்கள் மூலமாக தான் ஊரே ஆசீர்வதிக்கப்பட போகிறது, உங்கள் மூலமாக தான் தேசமே ஆசீர்வதிக்கப்பட போகிறது. யோசிச்சு பாருங்க, யாரெல்லாம் வெறுத்தாங்க, யாரெல்லாம் ஒதுக்குனாங்க, யாரெல்லாம் தள்ளுனாங்க, நல்ல லிஸ்ட் எடுத்து படிங்க. அப்படி யார் ஒதுக்கப்பட்டாங்களோ, யார் தள்ளப்பட்டாங்களோ, அவர்கள் தான் தலைவர்களாக மாறினார்கள். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, இந்த சபை இந்த இடத்துக்கு நான் மாற்றப்பட்ட முதல் வாரம் நான் பேசின பிரசங்கமே தள்ளப்பட்டவனே தலைவன். அதான் முதல் வாரமே அதான் நான் பேசினேன், தள்ளப்பட்டவனே தலைவன். ஏன்னா தள்ளப்பட்ட கல் தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தரால் ஆயிற்று. நம் கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. ஆமென். அப்ப மிகுந்த போராட்டம், மிகுந்த ஃபைட்டு,
ஒரு குழந்தை மேலே வருது, ஒரு பிள்ளை மேலே வருது, ஒருத்தங்க வாழ்க்கையில் வருதுனாலே அதுவே ஒரு அடையாளம். என்ன அடையாளம்னா, இது சாதாரண வித்து கிடையாது, இது எல்லார மாதிரி இது கிடையாது, இது விசேஷமான வித்தாக இருக்கிறது, இது விசேஷமான தெரிந்து கொள்ளுதல் இவங்க வாழ்க்கையில் இருக்கு. அதனால பாருங்க, தாவீதை மட்டும் காட்டுக்குள்ள அனுப்பிடுவாங்க, மீதி எல்லாரும் நாட்டுக்குள்ள இருப்பாங்க. மோசையை மட்டும் ஆடு மேய்க்கிறதுக்கு எங்கேயோ அனுப்பிடுவாங்க. நாடற்று பேரற்று ஊரற்று நிராகதியா எங்கேயோ வந்து கிடக்கிறேன்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் தான் தலைவர்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் தான் லீடர்ஸாக இருக்கிறீங்க. எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கொடூரங்கள் நடந்தது? அவன் வீடு வாசலோட சந்தோஷமாக இருக்கும்போது நான் எல்லாத்தையும் விட்டுட்டு ஏன் ஓட வேண்டியது இருக்குது? ஓடுறீங்களா? நீங்கள் தான் தலைவர்கள், நீங்கள் தான் தலைவர்கள், நீங்கள் தான் தலைவர்கள். என்னையா இவ்வளவு பகைக்கிறாங்க, என்னையா இவ்வளவு விரோதிக்கிறாங்க? நான் என்ன பண்ணேன்? நீங்க பண்ணதுக்காக விரோதிக்கல, பண்ண போறதுக்காக விரோதிக்கிறாங்க, பண்ண போறதுக்காக விரோதிக்கிறாங்க. நான் பாட்டுக்கு மியூசிக் போட்டுக்கிட்டு இருக்கேன், ஆனா அவனுக்கு எதிராக சவுல் என்ன பண்றான்? ஈட்டி எடுத்து வீசுறான். பெரிய பெரிய தலைவர்கள்லாம் பகைக்கிற அளவுக்கு நான் என்ன, நீ உன்னை சின்ன தாவீதாவே நினைக்கிற, அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு நீ தான் அடுத்த அரசன், நீ தான் அடுத்த மன்னன். ஆமென். நீ வெறும் உன்னை மியூசிக் போடுற ஒரு தாவீதா பார்த்துட்டு இருக்கிற, இசை வாசிக்கிற ஒரு ஆளா நீ பார்த்துட்டு இருக்கிற. ஆனா உன்னை எதிர்க்கிறவர்களுக்கு தெரிகிறது அடுத்த அரசன் நீ தான், அடுத்த தலைவன் நீ தான். ஆமாங்க, அதான் சொல்றேன். உங்கள் எதிர்ப்பே சொல்லும் உங்கள் ஏற்றங்களை. உங்களுக்கு வர்ற எதிர்ப்பு சொல்லிடுது நீங்க எவ்வளவு ஏற போறீங்கன்ட்டு. ஏன்னா உங்க எதிரி உங்கள் அளவை சொல்லுகிறார்கள். உங்கள் எதிரி தான் உங்கள் அளவை சொல்லுகிறார்கள். அரசன் ஒரு ஆடு மேய்க்கிறவனை எதிர்க்கிறான் என்றால் அவன் ஆடு மேய்க்கிறவன் அல்ல, அவன் அடுத்த அரசன். ஓ, ஆனா இது தாவீதுக்கு புரியறதுக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு. நான் பாட்டுக்கு மியூசிக் போட்டுக்கிட்டு இருக்கேன், என் மேல எதுக்குங்க, எனக்கு எதுக்குங்க வீடியோ போடுறீங்க, என்ன எதுக்குங்க? நீங்க இன்னும் உங்களை அப்படி பார்க்கல, ஆனா அந்த உலகம் உங்களை பார்த்துட்டு உங்களுக்குள்ள ஏதோ விசேஷமான ஒன்று இருக்கிறது. என்ன போட்டு எதுக்கு ஆட்டுறீங்க? என்ன ஆடு மேய்க்க விடுங்க, என்ன பாட்டு பாட விடுங்க. நீ பாட்டுக்காரனா இருந்தது போரும், நாட்டுக்காரனாக மாற நேரம் வந்து விட்டது. ஆமென். ஓ, இது வந்து ஒரு ப்ரொஃபெட்டிக் வியூ இல்லாம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது. ஒரு தீர்க்க தரிசன கண்ணோட்டம் இல்லாம இது புரியவே புரியாது. அப்பா நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு கொடுத்துருக்காரு, நான் பாட்டுக்கு புது சட்டை சூப்பர்னு போயிட்டே இருந்தேன். என்ன பிடிச்சி ட்ரெஸ்ஸை கழுத்தி குளிலையாண்டா தள்ளிங்க. உன்னை குழியில தள்ளதுல இருந்தே தெரியுது நீ கோபுரத்துல உட்கார வேண்டிய ஆளு. கோபுரத்துல தான் நீ உட்காருவ. இப்பதான் ஒரு ப்ரொமோஷன் வந்து நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைச்சேன், டக்குன்னு பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. எல்லாரும் நல்லா தானே ஆண்டவர் இருக்கிறார், எனக்கு ஏன் இப்படி? யாருக்கும் நடக்காத கஷ்டம் ஏன் உங்களுக்கு நடக்குதுன்னா, யாரும் வாழாத வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க, யாரும் உட்காராத இடத்துல நீங்க உட்கார போறீங்க, யாரும் வகித்திராத ஸ்தானங்கள் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் நிஜம், அதுதான் நிஜம். நீங்க நிறைய நேரம் மற்றவங்களோட உங்களை ஒப்பிடுறீங்க, யாரு கூடயும் உங்களை ஒப்பிட முடியாது. ஏனென்றால் நீங்கள் தன்னிகரற்ற தலைவர்களாக இருக்கிறீர்கள், நிகரற்ற தலைவர்களாக இருக்கிறீர்கள், ஒப்பிட முடியாதவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். அதனாலதான் உங்க வாழ்க்கையை சில நேரம் யாரு கூடயும் மேட்ச் பண்ணவே முடியல. நீங்க மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோணுது, என்ன இப்படி, அவங்கெல்லாம் நல்லா தான் இருக்கு, அவங்களுக்கு கரெக்டாக தான் இருக்குது, இவங்களுக்கு இதாக தான் இருக்குது, இவங்களுக்கு எல்லாமே சரியாக தான் இருக்குது. உங்களுக்கு சரி இல்லாததே ஒன்று சொல்லுது, நீங்கள் வகிக்க வேண்டிய இடம் ரொம்ப பெருசாக இருக்கு. எல்லாம் கவனிங்க. யாரும் சிறைக்குள்ளே தள்ளப்படலை. அண்ணன்மார்கள் யாராவது தள்ளப்பட்டாங்க? அவங்க யாரும் குழிக்குள்ளே போனாங்க? போல. ஆனால் யாரும் சிங்காசனத்துலேயும் அமரல, இவன் ஒருத்தன் தான் உட்கார்ந்தான். அப்போ யாருக்கும் நடக்காதது நடந்ததுன்னா நீங்கள் துரதிர்ஷ்டசாலி கிடையாது, நீங்கள் விசேஷமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட தலைவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் ஜாதிகளுக்கு தாயாக, ஜாதிகளுக்கு தகப்பனாக அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதான் அதனுடைய சைன்,
அதுதான் அதனுடைய அடையாளம். அப்போ சும்மா இல்லை பாருங்க, நீ கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர், தலைமைத்துவம். எல்லாம் சொல்லுங்க, தலைமைத்துவம். நினைக்கலாம் நானா அப்படின்னு நினைக்கலாம். ஆமாம், அப்படி நினச்சி தான் சவுல் வந்து என்ன பண்ணுறான், தளவாடங்களுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறான், ஸ்டோர் ரூமில் போய் ஒளிஞ்சுக்கிறான். நான் கிடையாது அப்படின்ட்டு. ஆனால் அவனை வெளியில் கொண்டு வர்றாரு. வெளியில் கொண்டு வந்து வெளியில் வந்தவுடனே எல்லாரும் சொல்கிறாங்க, இவனா இஸ்ரவேலுக்கு ராஜா, இவனா? யாரும் அவனை அக்செப்ட் பண்ணலை, யாரும் அவனை ஏற்றுக்கவே இல்லை, அவனும் அவனை ஏற்றுக்கல. ஆனால் அவனை தான் முதல் தலைவனாக கடவுள் வச்சார் பாருங்களேன், முதல் தலைவனாக வைத்தார். ஆமே, நீங்கள் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கலாம், நீங்கள் தற்செயலாக வேற வேலையாக போகலாம், நீங்கள் கழுதை தேடி தான் போயிருப்பீங்க, ஆனால் உங்களை கதாநாயகனாக மாற்றுவார். நீங்கள் தலைவர்கள் யாரும் தலைவனாகணும்லாம் வர்றதில்லை. மறுபடியும் சொல்கிறேன், தலைவர்கள் யாரும் நான் தலைவனாக போகிறேன், நான் தான் அம்பானி அப்படின்ட்டுலாம் யாரும் வர்றதில்லை. என் கழுதை எங்க பாஸ், எனக்கு ஒரு எதிர்காலம் கிடைக்காதா, என் வாழ்க்கைக்கு ஏதாவது வழி இருக்காதா, அப்படி தான் தேடி வர்றாங்க, அப்படி தான் வர்றாங்க. தீர்க்கதரிசியே இவன் போய் பார்த்தது எதுக்கு? நம்மளை பார்த்தா தலைவன் மாதிரி தெரியுதா சாமுவேல், கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. அதுக்காக வரல. தீர்க்கதரிசியே எதுக்கு போய் பார்த்துருக்கான் பாருங்க, கழுதையை காணும் பாஸ், கழுதையை காணும், கொஞ்சம் தீர்க்க தரிசனம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு நல்ல பொண்ணா ஆண்டவர் எனக்கு காட்டட்டும், கொஞ்சம் தீர்க்க தரிசனம் சொல்லுங்க. கழுதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்கன்னு நினச்சாதீங்க, வரிசையாக சொன்னேன், நான் பாட்டுக்கு சொன்னேன். நீங்கள் பாருங்க, நான் வந்து அப்படி பிளான் பண்ணிலாம் பேசலை, அப்படி வரிசையாக வருது. இவர் வேணுக்குன்னே சொன்னார்னு நினச்சிடறாங்க, அப்படிலாம் சொல்லலை நான். அப்படியே கரெக்டாக சொன்னேன், பொண்ணை காட்டுங்க, எனக்கு ஒரு வேலையை காட்டுங்க. ப்ரொஃபெட்டிக்கல் அனாயிண்டிங்க கழுதை கண்டுபிடிக்கிற அளவுக்கு தான் யோசிக்கிறான். அப்படி தான் பயணம். இப்போ ஒரு வேலையை தேடி, இப்போ நான் பாம்பேக்கு வந்து வேறு வழியே இல்லை, என்ன பண்ணுன்னு தெரில. வனாந்தரத்தில் மோசை ஆடு மேய்க்க போன மாதிரி, சரி ஏன் இது என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரிலன்னு தான் போனோம். அப்படி தான் நம்ம பயணங்கள் வந்து வேற மாதிரி இருக்கு. ஆனால் கடவுள் நம்மளை பிடிச்சி கொண்டு வந்து சரியான நேரத்தில் சரியான இடத்துல அவர் நிப்பாட்டுகிறார் பாருங்க. ஒரு தலைவனாய் அழைக்கப்பட்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் எதுவுமே வந்து ஆக்சிடெண்ட்டாக இருக்காது, ஏதோ சும்மா ஒரு விபத்து மாதிரி இருக்காது. எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு தேவ திட்டம் இருக்கிறது, ஒரு தேவ நோக்கம் இருக்கிறது. நீங்கள் தற்செயல் அல்ல, நீங்கள் நற்செயலாக இருக்கிறீர்கள். ஆமாம், சும்மா ஏதோ நானே ஒரு பொழப்பை தேடி வந்திருக்கேங்க, நானே ஒரு எதிர்காலத்தை தேடி வந்திருக்கேங்க. கழுதை மட்டும் இல்லைன்னா என் அப்பா என்னை தேடுவார், அப்படிதான் இருக்கு. சில பேர் சொல்லுவாங்கல்ல, ஆமாம் எங்கள் அம்மா என்னை தேடுவாங்க, நான் போகணும், அது மாதிரி தான் இருக்கான் அவன். தீர்க்கதரிசி போய் பார்க்குறான். தீர்க்கதரிசி அடுத்த நாள் சொல்கிறார், ஆண்டவர் சொல்லிட்டார், கழுதையை தேடி ஒருத்தன் வருவான், அவன் தான் அடுத்த ராஜா. அது மாதிரி நீங்கள் வாழ்க்கையின் அற்பமானவைகளையும் சாதாரணத்தையும் நாடினவர்களாகத்தான் உங்கள் பயணத்தை ஆரம்பிக்கிறீங்க. ஆனால் தேவன் உங்களை பெரிய காரியங்களுக்காக தெரிந்து கொள்கிறார். ஆமென். நீங்கள் ஒன்றும் அதை பிளான் பண்ணலை, நீங்கள் ஒன்றும் அதை திட்டமிடலை. அதனால தான் சொல்கிறேன், தலைமைத்துவம் என்பது தேவன் போடுற திட்டமாக இருக்குது, தேவன் அழைக்கிற அழைப்பாக அது இருக்குது. நீங்கள் அதை யோசிக்கலை. நீ உங்களுக்கு பெரிய என்னன்னா கழுதை கிடைச்சா போதும். நம்ம ஊரில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆயிடுச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, கழுதை போச்சு விடு அப்படிமா. ஆனால் இவன் கழுதையை விட முடியாது பாஸ், கழுதைய விட முடியாது பாஸ், கழுதை இல்லாமல் நான் வீட்டுக்கே போக முடியாது, அந்த மாதிரி இருக்கிறான். ஆனால் கடவுள் பாருங்க, அவனை கூப்பிட்டு அவனை தலைவனாக்குகிறார். இஸ்ரவேலில் முதல் ராஜா. ஆமென். முதல் ராஜாவே அவன் தான் பாருங்களேன். முழுசா பண்ணானோ அரைகுறையா பண்ணானோ, ராஜா ராஜா தான். ஆமென். இன்னைக்கு காலையிலையும் சில பேரை கத்தர் அப்படி தான் வைக்கிறாரு. நீங்கள் சாதாரணத்தை தேடுறீங்க, அற்பமான காரியத்தை தான் தேடிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் ஒன்றும் பெரிய லட்சியம் கிடையாது, பெரிய நோக்கம் கிடையாது. ஆனால் சாதாரணமாக ஏதோ பிழைக்கலாமேன்னு வந்திருக்கிறோம், ஏதோ நம்ம கதை ஓடினா போதுங்க அப்படி தான் வரீங்க.
ஆனால் உங்களை தான் கடவுள் அழைச்சி உங்கள் தலையில் ஒரு எண்ணெயை ஊற்றி உங்கள் வாழ்க்கையில் ஒரு மகிமையான காரியத்தை அவர் செய்ய விரும்புகிறார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம ஆண்டவர்கிட்ட வரும்போது ஒன்றும் பெரிய லட்சியத்தோடையோ பெரிய நோக்கத்தோடையோ எத்தனை பேர் வந்தோன்னு யோசித்து பாருங்கள். ஒன்றும் பெருசாக வந்துருக்க மாட்டோம். வயிற்று வெளி போமா சார், வேலை கிடைக்குமா சார், இப்படி தானே. ஒன்றும் பெரிய எடுத்த உடனே நான் வந்து பெருசாக ஆகணுங்க அதுக்காக இயேசுக்கிட்ட வந்திருக்கேங்க அப்படி யாரும் வரல. ஒருவேளை சில பேர் யாராவது வந்திருக்கலாம், அவங்க மட்டும் என்னை தனியாக வந்து பாருங்கள், உங்கள் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி யாரும் வரல. சின்ன சின்ன ஒரு காரியத்துக்காக, அற்பமான காரியங்களுக்காக தான் வந்திருக்கிறோம். ஆனால் அற்பமான காரியத்துக்கு வந்த நம்மளை பிடிச்சி கழுதையும் கிடைக்கும், தலையில் ஊற்ற வேண்டியதையும் ஊற்றி நீ தலைவன், நீ தலைவன், நீ கழுதை தேடுபவன் அல்ல, கதாநாயகனே நீதான், கதாநாயகனே நீதான். இந்தியில் வந்து கதா அப்படின்னா கழுதைன்னு அர்த்தம். கழுதையை தேடுறவனே கதாநாயகன் ஆக்குறாரு பாருங்களேன். ஆமேன். அவன் ஒன்றும் பெருசாக தேடி போல, நம்மளும் அப்படி தான் வர்றோம். அற்பமானது ஏதாவது கிடைக்குமா? இப்போ ரூத்து வந்து எதுக்கு போனான்னு நினைக்கிறீங்க? எப்படியாவது போவாசம் வளைச்சு போட்டு சொத்தை எழுதி வாங்குறோம் பாரு, சிமிட்டி சிமிட்டி இன்னைக்கு பேசி போவாச நிமிட்டி எடுக்கலை, அப்படிலாம் போல பொறுக்க போனான். ஏதாவது கிடைக்குமா பொறுக்கிறதுக்கு தான் போனான். ஆனால் இவ்வளோ பெரிய பொறுப்பு இருக்கும் என்று அவளுக்கு தெரியாது. இவ்வளோ பெரிய பொறுப்பு இருக்கும்னு தெரியாது. ஆமென். ஏதோ பொறுக்க போனா, ஆனால் அவளை தூக்கி உனக்கு பெரிய பொறுப்பு இருக்குதுமா, நீ தான் இயேசுவுக்கு பாட்டி, இயேசுவின் வம்சம், இயேசுவின் வம்சம் உனக்குள்ள இருந்தா வரப்போகுது. ஓ, நீங்க நினைக்கல, நீங்க யோசிக்கல, நீங்க திட்டமிடல, நீங்க பொறுக்கிக்கிட்டு தான் இருக்கீங்க, கழுதையை தேடிக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆனா உங்களைத்தான் ஒரு பெரிய தலைமுறைக்கு ஆசீர்வாதமாக இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் புதிய பலத்தோடு, புதிய கிருபைகளோடு, புதிய அபிஷேகத்தோடு அவர் உங்களை எழுப்புகிறார். ஆமென். நாம் ஒன்றும் அற்புதமான காரியங்களை தேடுகிறவர்களாய் அல்ல, சாதாரணமானதை தேடுறவங்க தான். இயேசு வந்து பேதுருட்ட கேட்டார், எப்பா என்ன மீன் கிடைக்கல, மீன் மீன் தானே, அப்படிதான் ஆரம்பிக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீ மனுஷனை பிடிக்கிறவனாக்குவாய். வாட் யூ மீன்? ஐ மீன் வா. இந்த பிசாசின் பிடியிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தேவை. ஓ, உன்னை அவன் பிடிச்சிருக்கிறதே எதுக்கு தெரியுமா? மற்றவன்லாம் விட்டுட்டான். லேகியோன் உன்னை ஏன் பிடிச்சிருக்கான்னு தெரியுமா? உன்னை விட்டா ஊரே விடுதலை ஆயிரும், ஊரே விடுதலை ஆயிரும், ஊரே விடுதலை ஆயிரும். இந்த பிசாசு பொசஸ்னா நீங்கள் அவங்கள சாதாரணமாக நினைக்காதீங்க. அவங்களாம் தலைவர்கள், அவங்களாம் பெரிய பெரிய தலைவர்கள். மிகப்பெரிய பாவத்தின் படுகுழியிலே இன்றைக்கு யாராவது வாழ்ந்துட்டு இருப்பீங்கன்னா, நான் சொல்றேன், ஆன்லைன்ல பார்க்குறவங்களுக்கு சொல்றேன், தேவன் உங்களை தலைமத்துவத்திற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவன் உங்களை உயர்ந்த காரியங்களுக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். அதுவே சொல்லுது, இவ்வளவு அசிங்கத்தில் நான் இருக்கிறேன்னு. அந்த அசிங்கம் தான் சொல்லுது, உங்களுக்காக தேவன் பெரிய காரியங்களை வைத்திருக்கிறாரு. அவன் வந்து அப்படி இல்லை பாருங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒரு குவாலிஃபைடான ஒரு ஆளு தான் தலைவராக வருவாருன்ட்டு. கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. குவாலிஃபைடானா கடவுள் கூப்பிட்டு குவாலிஃபைட் ஆக்குறாரு, அது வேற. ஆனால் கூப்பிடும் போது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை. ஒரு மீன் ரொம்ப சோர்வு. என்ன மீன்? என்ன ஏன் இவ்வளோ சோர்வாக இருக்கிற பேதுரு? மீன் கிடைக்கல, மீன் கிடைக்கல. வீட்டுக்கு போகிறதுக்கும் விருப்பம் இல்லை, ஏன்னா வீட்டுக்கு போனால் இன்னொன்று கிடைக்கும். அதனால் வலையை அலசிக்கிட்டே ஏசுநாதர் பிரசங்கத்தை கேட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துடலான்னு நினைக்கிறேன். இந்த டிஜிஎஸ் ஐயா பிரசங்கம் பண்ணுவார். அப்போது ஒரு சொல்வார், சில பேர்லாம் லீவ் போட்டுட்டு 2 நாள் 3 நாள் வந்து அந்த கூட்டத்திலே இருப்பாங்களாம். கடைசி நாள் வந்து டிஜிஎஸ் ஐயாட்ட வந்து சொல்லுவாங்களாம், கூட்டம் முடியுதுயா, ஒரே அழுகையாக இருக்குது, அங்கே வீட்டில் எனக்காக காத்திருப்பா, எங்கடா போன 3 நாளும் சொல்லும் போதே ஒரு அழுகை அப்படிம்பார் அவர். அது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா மீன் இல்லை, கழுதை இல்லை, பொறுக்கிறதுக்கு போகிறாங்க. யாருமே ரொம்ப பெரிய விஷயத்தை தேடின ஆள் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஒருத்தர் ரொம்ப தீவிரவாதியாக இருக்கான்.
இந்த ஜனங்களை நான் அழிக்க போகிறேன் அப்படின்னு போகிறான். அழிக்கையோட போற, உன்னை வச்சுதான் ஆக்கையே போறேன் வா அப்படின்ட்டார். ஆமா சொல்றாங்க பாருங்க, பெரிய பெரிய மதவாதிகள், பெரிய பெரிய தீவிரவாதிகள், அவங்களெல்லாம் தூக்கி தேவன் தலைவர்களாக மாற்றுகிறார். உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் நிறைய அப்படி பண்ணியிருக்கிறாருங்க. இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தவர் தான் எமில் ஜபசிங் அப்படிங்கிற ஒரு தேவனுடைய ஊழியர். யாருக்கெல்லாம் எமில் ஜபசிங் அவர் தெரியுமா? இவ்வளோ பேர் தெரியுமா? அவர் பாருங்க, உறக்கம் தெளிவோம் உற்சாகம் கொள்வோம் அப்படின்னு ஒரு பாட்டு கம்யூனிஸ்ட் கட்சிக்காக எழுதினார். இன்னைக்கு எல்லா முன்னூறு ஜபத்துக்குள்ளே அந்த பாட்டு தான் ஓடுது. உறக்கம் தெளிவோம் உற்சாகம் கொள்வோம். என்ன தூங்கிட்டு இருக்காங்க யாரோ கொஞ்சம் பேர். பாட்டை வச்சே தெரியுது யாரோ கொஞ்சம் பேர் தூங்குறாங்க. உலகத்தின் இறுதி வரை, உலகத்தின் இதுவரை தூங்காட்டாலும் பரவாயில்ல, கூட்டம் முடிகிற வரைக்கும் தூங்காம பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. ஆனால் அதை கம்யூனிஸ்ட் கட்சிக்காக எழுதின ஒரு அந்த நேரத்தில் தான் இயேசு இவரை சந்தித்து இந்த விஸ்வவாணிங்கிற ஒரு அற்புதமான ரேடியோ மூலம் இந்தியா முழுவதும் சுவிசேஷத்தை பிரசங்கித்த ஒரு பெரிய தேவனுடைய மனிதர். பாருங்க, எங்கேருந்து எங்கே வர்றாங்க பாருங்க, எங்கேருந்து எங்கே கடவுள் வந்து தூக்கி கொண்டு வராரு பாருங்க. அதனால் இப்போதைய சூழலை வச்சு எந்த முடிவுக்கும் வராதிங்க. இப்போ சூழல் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறதுனால, உங்களை அழைச்சிருக்கிறதுனால, இன்னைக்கு ஒரு மீனும் கிடைக்கல, இன்னைக்கு சிந்தரை தான் நான் பொறுக்கிட்டு இருக்கிறேன், இன்னைக்கு கழுதையை தான் தேடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் வாழ்க்கை சாதாரண பயணத்தில் இருந்தாலும் தேவன் உங்கள் வாழ்க்கையை ஒரு அசாதாரணமான காரியத்திற்காக அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. உங்களை திட்டுறது மட்டும் இல்லாமல், அது கொஞ்சம் நேரம் ஒரு உண்மையே அப்படி யாராவது திட்டினா கூட நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இறங்கின உடனே எனக்கு டெஸ்டமனி வரும் பாருங்க. ஆன்லைனில் பார்த்தவங்களோ நேரில் பார்த்தவங்களோ என் வாழ்க்கையே வேறு மாதிரி ஆச்சுன்ட்டு. இந்த தலைமத்துவத்தில் இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எதிர்ப்பு வரும், போராட்டம் வரும், விமர்சனம் வரும். ஆனால் அதுக்கு நடுவில் ஒரே ஒருத்தர் வந்து சொல்லுவார், என் வாழ்க்கையே மாறிச்சுன்னு. அந்த ஒரு வெற்றி பல காயங்களை ஆற்றிவிடும். ஆமென். அதுக்காக எவ்வளோ திட்டினாலும் வாங்கலாடா, எத்தனை பேர் நாள் திட்டுங்கடான்னு திருப்பியும் வருவோம் மைக்கு பிடிக்கிறதுக்கு. ஏன் தெரியுமா? ஒரு வெற்றிகள் பல காயங்களை ஆற்றிவிடும். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் கடவுள் உங்களை இன்றைக்கு ஒரு புதிய ஆவியோடு உங்களை அவர் எழுப்ப விரும்புகிறார். ஐ பிலீவ் தட். இதை நான் தீர்மானிக்கலை, இதை நான் யோசிக்கலை, நான் இதற்காக திட்டமிடலை. ஆனால் தேவன் இந்த காலையை அப்படிப்பட்ட ஒரு காலையாய் அவர் முன் குறித்திருக்கிறார். நான் வாய்களை திறந்து அப்படியே பேச ஆரம்பிக்க என் நாவை அவர் நிரப்புகிறார். சத்தம்தான் என்னுடையது, வார்த்தை முழுவதும் அவருடையதா இருக்கிறது, அவருடையதா இருக்கிறது. ரேக்லாமா ஷாட்டாலா பிராகாதாரா பாலாராராரா ஓரா ஷாட்டுலி பிராகா லனா ஷேக்லா மாண்டாலா பாராலாரா. நானா 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 கடவுள் சொல்றார், நீதான், நீயே அந்த மனிதன், நீங்க தான் அந்த ஆள். கடவுள் உங்களை தான் வச்சிருக்கிறார். நீங்க உங்களை இந்த கேட்டகரியில் வச்சு யோசிக்காததுனால நிறைய கேள்விகள் இருந்தது. ஆனால் இன்னைக்கு இதில் வச்சு உங்களை யோசிங்க, 100 கேள்விக்கு பதில் உங்களுக்கு வந்துடும். நான் சாதாரணமாக இல்லை, என்னை தேவன் உயர்ந்த காரியங்களுக்காக, தலைமத்துவங்களுக்காக, ஒரு தலைவனாய் ஒரு தலைவியாய் அழைத்திருக்கிறார். அந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா, அந்த சூழல்ல இருந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஆன்சராக தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ சில பேருக்கு இன்னைக்கு லிட்ரலாக இன்னைக்கு காலையில் தேவன் உங்களை தூக்கி அந்த பொசிஷனில் வச்சு உங்களை பார்க்குறதுக்கு ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறார். இன்னைக்கு காலையில் அதிலிருந்து பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே தெரியும். இதுதான் என் வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கு, இப்படிப்பட்ட வித்துக்களை தான் நான் சுமந்து கொண்டிருக்கிறேன், இப்படிப்பட்ட நபராகத்தான் நான் இருக்கிறேன். தேங்க்யூ ஹோலி ஹோஸ்ட், தேங்க்யூ ஹோலி ஹோஸ்ட். ராத்லாமா ஷேகேரே பாலா கோரா பாலா. மிகப்பெரிய எதிர்ப்பாளர்களாக இருந்தவர்களையே தேவன் தலைவனாக மாற்றினார்.
இடிக்கிறவனை கட்டுகிறவனாய் மாற்றினார். பொறுக்குகிறவனை பொறுப்பான காரியங்களுக்கு சொந்தக்காரியாக மாற்றுகிறார். ஒரு மீன் கூட கிடைக்கலையேன்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு மனுஷனை கூப்பிட்டு, மீன் என்னப்பா மீன், நான் உன்னை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன், மனிதர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன். That is leadership. That is leadership. ஜனத்திரள் தலைவனின் மகிமை. ஜனத்திரள் தலைவனின் மகிமை. தேவன் உங்கள் தலைமைத்துவத்தை அங்கீகரிக்கிறார். தேவன் உங்கள் தலைமைத்துவத்திற்கு ஒரு வேல்யூஸை கொடுக்குறாருன்னா உங்களை சுற்றிலும் ஒரு கூட்டம் வர ஆரம்பிச்சிட்டு, உங்களை சுற்றிலும் ஒரு கூட்டம் வர ஆரம்பிச்சிடும். யாரும் இங்கே தனிமையாக உணர வேண்டாம், லோன்லினஸாக நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். இம்மானுவேல், God with us. தேவன் உங்கள் கூட இருக்கிறார். அந்த வித்தை வைத்து உங்களை சுற்றிலும் ஒரு கூட்டத்தை உங்களால் உருவாக்க முடியும். உங்களுக்குள் தேவன் எதை ஊற்றினாரோ, உங்களுக்குள் தேவன் எதை பகிர்ந்தளித்தாரோ, அதை அப்படியே நீங்கள் கொஞ்சம் பேருடைய வாழ்க்கையில் ஊற்ற ஆரம்பித்தாலே போதும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்கள் பார்ப்பீங்க, நீங்கள் தனியாக இருக்க மாட்டீங்க. ஒருவனாய் அவனை அழைத்து, ஒருவனாய் அவனை அழைத்து நட்சத்திரமாய் பெருக செய்தவர், நட்சத்திரமாய் பெருக செய்தவர். ஓ, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். இந்த கால வேளையில் நீங்கள் தனிமையாய் இருக்க மாட்டீங்க, நீங்கள் தலைவனாய் இருப்பீர்கள், தலைவியாய் நீங்கள் இருப்பீர்கள். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்துகிற ஒரு தேவன். யார் சொன்னா நீங்க தனியா இருக்கிறீங்க? தனியா இல்லை, தேவன் உங்களோடு இருக்கிறார். தேவன் உங்களோடு இருக்கிற அந்த பிரசன்னத்தை கொண்டு உலகத்தையே நீ அட்ராக்ட் பண்ண முடியுங்க, உலகத்தையே ஈர்க்க முடியும். நீங்க போனா மீட்டிங் முடிச்சு வெளியில வர முடிய மாட்டேன். ஒரு போட்டோ எடுத்துக்கணும், ஒரு போட்டோ எடுத்துக்கணும். எவ்வளோ பேர் நான் யோசிப்பாங்க, ஒரு நேரம் ஒரு ஆள் கிடையாது கண்டுக்கிறதுக்கு. இப்போ எப்படி ஆயிடுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக, ரொம்ப பெருசாகலை, ஆனால் ஓரளவுக்கு சொல்கிறேன். சில நேரம் யாருமே இல்லாமல் கொஞ்சம் தனியாக ஒரு இடத்துக்கு போனால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி. எப்படி எங்கேருந்து எங்கே ஆகிடுது பாருங்கள். ஒரு பக்கம் எங்கே போனாலும் தனிமையாக தான் இருப்போம். ஆனால் ஒரு சீசன் வரும், கொஞ்சம் நம்மளை தனிமைப்படுத்திக்குவோம், ஏன்னா ரொம்ப நெருக்கடியாக இருக்குது அப்படிங்கிற சீசனுக்கு உங்கள் வாழ்க்கை மாறுங்கிற நான். இந்த ஹானருங்கிறது தற்காலிகமானதால் நான் சொல்லலை. இந்த ஹானர் எப்படிப்பட்டதுன்னா, வேதவசனம் சொல்லதுக்கு இது நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தலைமுறை தலைமுறையாக நீங்கள் பேசப்படும் நபர்களாக நீங்கள் இருப்பீர்கள். சில பேர் அவங்க பிசிக்கலாக இல்லாட்டா கூட அவங்கள பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஏன்? அவங்க திருவாளர் பொதுஜனம் கிடையாது, they are leader. அவங்க இம்பாக்ட் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க பாருங்க. வாழ்வதற்கு நோக்கம் வேண்டும், வாழ்ந்ததற்கு அடையாளம் வேண்டும். இன்னைக்கு காலையில் தேவன் அப்படிப்பட்ட உயரிய காரியங்களுக்கெல்லாம் உங்களை அழைக்கிறான். ஆனால் நிறைய பேர் நீங்கள் அப்படி சீரியஸாக இல்லை தான். பிரதர் ஜோம் பண்ணுங்க, அந்த கழுதை எனக்கு கிடச்சிடணும், அந்த மீன் எனக்கு கிடச்சிடணும், ஆமாம் பொறுக்க போகிற இடத்துல கொஞ்சம் ஏதாவது கிடச்சிடணும், இப்படி தான் இருக்குது. நம்ம ப்ரேயரே அந்த லெவலில் இருந்தால் கூட இன்னைக்கு உங்களுடைய ஸ்பிரிட்டில் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆவியானவர் கொண்டு வரார், ஒரு பெரிய மறுரூபத்தை அவர் கொண்டு வருகிறார். ஒரு தீர்வுகளை உங்க வாழ்க்கையில் அவர் கொண்டு வருகிறார். ஜனத்திரள் தலைவனின் மகிமையா இருக்கிறது. எங்கெல்லாம் காட்ஸ் க்ளோரி இன்க்ரீஸ் ஆகுதோ அங்க வந்து பணம் மட்டும் வரும் நான் நம்பல, ஜனமும் வரும், ஜனமும் வரும், ஜனமும் வரும். எஸ், பாருங்க, ஜனத்திரட்சி ராஜாவின் மகிமை, ஜன குறைவு தலைவனின் முறிவு. In the multitudes of people is a king's glory. Yes, it's a king's glory. கர்த்தர் சொல்றாரு, உன்னை மகிமையினாலும் கனத்தினாலும் நான் முடிசூ
முடிசூட்டி இருக்கிற, முடிசூட்டி இருக்கிற. Not just richness, richness and honor. Richness and honor. நீ காலையில் இதை பார்க்குற பிள்ளைகள் மேல நான் பேசுறேன். Not just richness, richness and honor. இதுவரைக்கும் இல்லாத செல்வாக்குகள், இன்ஃப்ளூயன்ஸ் உங்க வாழ்க்கையில அவர் இன்க்ரீஸ் பண்றாரு. உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் கெப்பாசிட்டியை, உங்களுடைய இம்பாக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை தேவன் இந்த கால வேளையில அபிவிருத்தி ஆக்குகிறார். We praise you, Holy Host. We praise you. ஒருவேளை இன்னைக்கு ஒவ்வொரு தலையிலையும் என்ன வச்சு ஊத்த முடியாட்டானா கூட இன்னைக்கு இந்த க்ரௌடுக்கு நான் சொல்றேன், தேவாவியானவர் இந்த காலையில் உங்களை அபிஷேகிக்கிறார். இந்த காலை வேளையில் ஒரு புதிய எண்ணெயை, ஒரு புதிய தைலத்தை அவர் உங்க மேல அவர் வைக்கிறார். ஓ ஷேக்லா நீங்க அப்படி நினைக்கல, நீங்க அப்படி யோசிக்கல, ஆனா அவர் உங்களை அழைக்கிறார் இந்த காலை வேளையில். Thank you, Holy Host. Thank you, Jesus. Thank you, Jesus. சிறு மந்தையே பயப்படாது, உனக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிதா பிரியமாயிருக்கிறார். பிதா பிரியமாயிருக்கிறார். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீ நினைக்காத நான் இவ்வளவுதான். அளவுகள் வைத்து முடிவு செய்ய முடியாது. பாருங்களேன், உங்களுடைய இம்பாக்ட் ரொம்ப பெருசா இருக்கும், உங்க தாக்கம் ரொம்ப பெருசா இருக்கும். இதுவரைக்கும் நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்களா இல்லையான்னு தெரியாம இருக்கலாம், ஆனா இனிமே நீங்க இருக்கிறது தெரியும். இன்னைக்கு சொல்றேன், நீங்க இருக்கிறது தெரியும், நீங்க இருக்கிறது தெரியும். அதான் இம்பாக்ட். இதுவரைக்கும் நீங்க இருக்கிறதனுடைய முக்கியத்துவத்தை யாரும் உணராம இருக்கலாம், ஆனா நான் நீ காலையில சொல்றேன், அது உணரப்படும். அது உணர்ற மாதிரி ஒரு செயலை தேவன் செய்வார். அது வரைக்கும் கூட்டத்தில் ஒருவனாதான் இருந்தான், ஆனா இப்போ கூட்டத்துக்கு முன் நிற்கும் ஒரு நபராக தேவன் அவனை எழுப்பினார். இந்த காலை அப்படிப்பட்ட ஒரு காலையா இருக்கிறது. நான் சொல்றேன், இந்த பிரசங்கங்கள் இன்னும் சில நாட்களுக்கு அப்புறம் நாம எடுத்து பேசுவோம். ஏன்னா இந்த நாளில் அநேக தலைவர்கள் எழுப்பப்பட்டார்கள், அநேக பேர் தலைமத்துவத்திற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். அப்படிங்கிறத நாம கேட்போம், நாம பார்ப்போம். What a glorious things. அருமையான நம்ம சபையில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் இப்போ எழும்பி வர்றதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல நான் நம்புறேன், பிஸ்னஸ்ல டாப் மோஸ்ட் நம்ம பிள்ளைங்க இருப்பாங்க. ஆமென். கல்வியில டாப் மோஸ்ட் நம்ம பிள்ளைங்க இருப்பாங்க. ஆமென், ஆமென், ஆமென். அரசியல்ல டாப் மோஸ்ட் நம்ம பிள்ளைங்க இருப்பாங்க. ஆமென். அடிமைத்தன நாட்கள் முடிந்தது. அந்த மாதிரியான சீசன் போயிடுச்சு. இது ஆளுகிற ஒரு சீசனாக இருக்கிறது. அந்த மோர்தகாய்க்கு முன்னாடி ஆமான் தோற்று வரும் பொழுது அவ சொல்றா, ஆமானுடைய வைஃப் சொல்றா, இங்க பார்ப்பா, அவன் யூதனா இருக்க நீ அவனுக்கு முன்பாக தாழ்ந்துதான் போக வேண்டும். ஏன்னா அவனுக்குள்ள ஒரு வித்து இருக்கு, அது மேல வருகிற ஒரு வித்து. அவர்கள் கீழாகாமல் மேல் ஆவார்கள், வாலாகாமல் தலையாவார்கள். இந்த இடத்துல ஒரு வித்து விதைக்கப்படுகிறது, இந்த இடத்துல ஒரு வித்து இம்பார்ட் பண்ணப்படுகிறது. அது கீழாகாமல் மேல் ஆவார்கள், வாலாகாமல் தலையாவார்கள். ஆமென். தலைமத்துவத்திற்கான வித்து. ஆமென். நீ காலையில சொல்ற, நீங்க கீழே போன நாள் முடிந்தது, இனி நீங்கள் மேலே எழும்புகிற நாள், மேலே எழும்புகிற நாள், மேலே எழும்புகிற நாள், மேலே எழும்புகிறதற்கான ஒரு அபிஷேகத்தை, மேலே எழும்புகிறதற்கான ஒரு பலனை இந்த கால வேளையில நான் பேசுகிறேன். ஒவ்வொரு தலையில் மீது பேசுகிறேன். நீ கடன் வாங்க மாட்டாய். அநேக ஜாதிகளுக்கு நீங்கள் கடன் கொடுப்பீர்கள். I break every poverty spirit in this place. Hallelujah. I break every lack in this place.
ஹalleluya, 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 ஹalleluya. என்ன அருமையான வார்த்தை. நீங்க என்ன ஆக மாட்டீங்க, நீ கீழ் ஆகாமல் மேல் ஆவாய். சில பேர் நான் ஏற்கனவே கீழே தான் இருக்கிறேங்க, இதுக்கு மேலே கீழே போக முடியாது, இனிமே வந்தா மேலே தான் வர முடியும். தர தட்டிடுச்சு. சில சொல்கிறாங்க தர தட்டிடுச்சுன்னா என்ன, இனிமே கீழே போகிறதுக்கு ஒன்றுமே இல்லை, இனிமே மேலே தான் ஆப்ஷன், ஒரே ஆப்ஷன், இனிமே மேலே தான் நீங்கள் வர முடியும். இனிமே நீங்கள் கீழாகாமல் மேல் ஆவீர்கள், வாளாகாமல் தலையாவீர்கள். ஆமென், 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 ஆமென். I speak that grace, I speak that anointing. இந்த கால வேலை இவங்களுக்கு மாத்திரமல்ல, இது ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைகள் மேலே, இது ஆன்லைனில் ரிசீவ் பண்ணிட்டு இருக்கிற பிள்ளைகள் மேலே அந்த கிரேஸை நான் பேசுகிறேன், அந்த பலனை நான் பேசுகிறேன், அந்த கிருபையை நான் பேசுகிறேன். தேவன் சகலவித கிருபையையும் வாழ்க்கையில் பெருக செய்வாராக. ஆமென், 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 ஆமென். ஓ வாவ், இது ஒரு விசேஷித்த நாளாக இந்த நாள் இருக்கிறது நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களை முத்திரை மோதிரமாக உங்களை வைக்கிற ஒரு நாள். எஸ் எஸ், உங்க மதிப்பை இன்க்ரீஸ் பண்ற ஒரு நாள், உங்க மரியாதை அவர் பெருக வைக்கிற ஒரு நாள். சொல்லுவாங்க, உன் காலாண்டில் குறிச்சு வச்சுக்கோ. நான் சொல்றேன், பிசாசு உங்களை வெட்கப்படுத்தி உங்களை அவமானப்படுத்தி எத்தனையோ காரியங்களை அவன் பண்ணியிருக்கிறான். ஆனால் கர்த்தர் இந்த நாளில் அதற்கு ஈடுகட்டுகிற ஒரு மகிமையை உங்கள் வாழ்க்கையில் கொடுத்து, அதுக்கு மேலாக உன் மேல் எழும்பினதை உன் கீழ் மடங்கடிக்கிற ஒரு தேவன் அவர். ஸோ மட்டான நாட்கள் முடிந்தது, இனி மேம்பாடான நாட்களாய் தேவன் உங்களுக்கு அதை வைத்திருக்கிறார். ஆமென். ஸோ இது உங்களுக்கான ஆசீர்வாதங்கள், அது காலையில் அதை பெற்றுக்கொள்வோம். தேங்க்யூ ஸோ மச். தேவனை கனம் பண்ணும்படி நாம் கொடுக்க போகிறோம். நம் கரங்களிலே தலைமத்துவத்துக்கான வித்துக்களை நாம் எடுத்துக்கொள்வோம். முதலானதை, சிறந்ததை நாம் இன்னைக்கு கொடுப்போம். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ என்ன ப்ரெஷியஸோ அதை நம்ம கொடுக்கலாம். கரங்களை எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹல்லேலூயா. கரங்களை எடுத்துக்கோங்க. மா க்ளோரா ஷட்டா லாப்ரா. ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்க ஆன்லைன் மூலமாக நீங்கள் கொடுக்கலாம். ஹல்லேலூயா. ரே மோஷட்டா லாபரா. சிறந்ததை, முதன்மையானது. ஏன் முதன்மையானது சிறந்தது? ஏன்னா நீனும் முதன்மையானதா சிறந்ததா இருக்க போற. அதனால தான் வாழ்க்கையிலையும் நான் முதன்மையானதை சிறந்ததை நான் கொடுக்க போகிறேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை எடுத்துக்கொள்வோம். ரேக்லாமா ஷாட்டாலா பரலரரர. தலை நிமிர செய்தார். ஓ ரஷேகிலா பிரபா கதரலரா. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். டாடி இன்னைக்கு கையில் வச்சிருக்கிற எல்லா விதையும் நான் பிளஸ் பண்ணுறேன். அது அப்படியே பெருகட்டும். இன்னைக்கு முதன்மையானதை விதைக்கிறவர்கள் பொருளாதாரத்திலேயும் முதன்மையானதை வரட்டும். நான் சொல்கிறேன், நம்ம எப்படி நம்ம பிள்ளைங்க கல்வியில் மேலே வர்றது இப்படி ஒவ்வொன்றா பார்க்குறோம், அது மாதிரி திருநெல்வேலியில் இவர்தான் முதல் பணக்காரர். ஆமாம், இவங்க தான் முதன்மையான செல்வந்தர். அதெல்லாம் பேசப்படும். நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்காதீங்க யாரோ அப்படின்ட்டு. மாறிக்கிட்டே இருக்குது. பணக்கார பட்டியலில் பின்னாடிக்கிறவங்க மேலே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் நினைக்காதீங்க, இப்போதைக்கு அந்த லிஸ்ட்டில் கூட நம்ம பேர் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கடவுள் உங்களை தூக்கி மேலே வைப்பார், உங்களை தூக்கி மேலே வைப்பார். ஆமென், நீங்கள் வருவீங்க. ஆமென்.